எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பிரிவு 2024 ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு செயலமர்வில் எல்லோரையும் சந்திக்கிறோம். மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். அத்தியாயம் 6 நிதி ஒழுங்கு விதிகளினுடைய அத்தியாயம் 6 என்பது 5 பிரிவுகளை கொண்டது. அரசாங்க பணம் முதலியவற்றின் பாதுகாப்பும் கட்டுக்காப்பும், அடிதல் சீர் புத்தகங்கள், காசு முத்திரைகள் முதலியவற்றுக்கான சுற்றாய்வு சபைகள், கட்டு நிதி, வங்கி கணக்குகள். இதில் அதிக அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணப்படாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கிறது 3வது பிரிவு, காசு முத்திரைகள் முதலியவற்றுக்கான சுற்றாய்வு சபைகள். ஏனைய 4 பகுதிகளும் அதிக அளவில் எல்லாருக்கும் பரிச்சயமானவை தான். ஆனால் நாங்கள் இந்த 5 பகுதிகளையும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்வோம். நிதி ஒழுங்கு விதிகளில் சொல்லப்படுவது போல நுணித்து ஆராய்ந்து பார்ப்போம். சரிதானே? இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் களஞ்சியம் தொடர்பான விடயங்களை பேசிக்கொண்டு 4ஆம் 5ஆம் அத்தியாயங்களை பார்க்குற அளவில் ஓரளவுக்கு எங்களுக்கு பரீட்சை கிட்ட வந்துடும் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே ஒளிப்பதிவு இல்லாத நேரத்தில் சொன்ன விடயத்தை ஒளிப்பதிவிலையும் சொல்லுகிறேன். நான் ஒரு தொகுதி வினாத்தாள்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய தாபன விதிக்கோவை, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், நிதி ஒழுங்கு விதிகள் ஆகியவை தொடர்புபட்ட கேள்விகள் அதில் இருக்கும். எல்லா விதமான இவி எக்ஸாம்ஸும் அதோட சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் அனுப்புகிறேன். ஓரளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல தேங்கி நில்லாமல் எல்லா செக்டருக்குள்ளேயும் ஓடி பயிற்சி செய்வதற்கு அந்த வினாத்தாள்கள் உதவும். ஒரு வினாத்தாளை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற எல்லா செக்டருக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒருக்கா பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி, அப்படியே நிதி நடைமுறைகள், தாபன விதிக்கோவை, இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு வருவீங்க. அப்போ அது உங்களுக்கு இன்னும் ஒரு விதமான ஊக்கத்தையும் சுறுசுறுப்பையும் தரும். நான் இந்த ஒளிப்பதிவு பிரத்யேகமானது உங்களுக்கு, ஆனால் எதிர்காலத்தில் மற்றாக்கள் பார்க்கலாம், அது வேறு. ஆனால் எனக்கு பிரத்யேகமாக சொல்ல வேண்டிய செய்தியை இந்த ஒளிப்பதிவில் சொல்லுகிறேன். எதிர்காலத்தில் பார்க்குறவர்கள் அந்த பகுதியை தவிர்த்து கொண்டு பார்க்கணும். சரி, இப்போ நான் 6வது அத்தியாயம் தொடர்பில் 1வது பிரிவு அரசாங்க பணம் முதலியவற்றின் பாதுகாப்பும் கட்டுக்காப்பும் என்கிற நிதி ஒழுங்கு விதி 315 எங்களுடைய கலந்துரையாடலை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அரசாங்க பணம் முதலியவற்றின் பாதுகாப்புக்கு கட்டுக்காப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு, அவருடைய 2 அல்லது 3 விதமான பொறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு நிதி ஒழுங்கு விதி 315. அரசாங்க பணம் முதலியவற்றின் பாதுகாப்பு கட்டுக்காப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தர் என்னென்ன விதங்களில் அவருடைய பொறுப்பு கூறல் அல்லது வகை கூறல் அமைந்திருக்கிறது என்பது தொடர்பாக 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. எளிமையாக அதை சொல்லிட்டு பிறகு நாங்கள் இதில் இருக்கிற மாதிரி கதை. முதல்ல பாதுகாப்பாக பேணப்பட வேண்டிய சாதனங்களை பேணுவதற்குரிய வசதி அங்கே செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாகவும், அவற்றை நிறைவேற்றுகின்ற அலுவலர்களுக்கு இடையிலே கடமை கையளிப்பு கையேற்றல், அதற்கான பிணை பொறுப்பளித்தல் ஆகியவை உரிய வகையில் நடைபெறுகிறதா என்பதையும் உறுதிப்படுத்துவது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பாக இருக்கும். கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட வேண்டிய சாதனங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கேற்ற ஒழுங்குகள் இருக்கிறதா, அவற்றை நிறைவேற்றுகிற உத்தியோகத்தர்களிடம் முறையான கையேற்றல் காணப்படுகிறதா, அதனோடு தொடர்புடைய அலுவலர்கள் பிணை பொறுப்பை வழங்கியுள்ளார்களா என்பதை உறுதி செய்வது அவருடைய 1வது பொறுப்பு. 2வது, கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் உரிய வகையில் கையேற்கப்பட்டு போதிய அளவில் அவை பேணப்படுத்தப்பட்டு போதிய அளவில் பேணப்படுவதோடு முறையாக உபயோகிக்கப்படுகிறது, தகுந்த வகையில் முடிவு செய்யப்படுகிறது என்பவற்றுக்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொறுப்பாக இருப்பார். 3வது, நட்டங்கள் பற்றிய பொறுப்பு. இவ்வாறான கட்டுக்காப்பில் பேணப்பட வேண்டிய சாதனங்கள் தொடர்பாக எவரேனும் உத்தியோகத்தர் நட்டங்களை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த தொகை அவரிடமிருந்து நட்டம் அறவீடு செய்யப்படுகிறதா, தண்டமாக இருப்பதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா என்பதற்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொறுப்பாக இருப்பார்.
இப்போ 3 விதமாக நாங்கள் எளிமையாக இந்த பகுதியை பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது, அரசாங்கத்துக்கு சொந்தமானது அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமில்லாமல் இருந்தாலும் அரசின் கட்டுக்காப்பில் வைக்கப்படுபவை நிலையாக தற்காலிகமாக வைக்கப்படுகின்ற அரசாங்க பணம், முத்திரைகள், சீட்டுக்கள், பிணைகள், பண்டங்கள் அல்லது சாதனங்கள் அல்லது வேறு பெறுமதியான பொருட்கள் எவையேனும். இவ்வளவுக்குமே 5 வரி போயிட்டு சரிதானே. அரசாங்கத்துக்கு சொந்தமான அல்லது அரசுக்கு சொந்தமில்லாத ஆனால் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ வைக்கப்படுகின்ற அரசாங்க பணம், முத்திரைகள், சீட்டுக்கள், பிணைகள், பண்டங்கள், சாதனங்கள் அல்லது பெறுமதியான வேறு பொருட்கள் எவையாக இருந்தாலும் பாதுகாப்பான கட்டுக்காப்பில் வைத்து பேணுவதற்கு ஏற்ற ஒழுங்குகள் திணைக்களத்தில் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தருடையது கடமையாகும். அத்தோடு உரிய உத்தியோகத்தர்கள் அவற்றுக்கு பிணை அளிக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் போதிய அளவில் பேணுவதற்கும் முறையாக உபயோகிப்பதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா, அந்த விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் கடமைக்கு சமூகமளிக்காத சந்தர்ப்பங்களில் இந்த பணிகள் முறையான கையளித்தல் கையேற்றல் மூலமாக கைமாற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்வது கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய இன்னொரு பொறுப்பாக இருக்கிறது. மூன்றாவது, அரசாங்கத்தின் பணம், முத்திரைகள், சீட்டுக்கள், பிணைகள், பண்டங்கள் போன்றவற்றின் கட்டுக்காப்பு அல்லது வளங்களில் எவரேனும் உத்தியோகத்தருடைய கவனஈனம் அல்லது தவறு, வேண்டுமென்று செய்த குற்றம் என்பவை காரணமாக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படின் அந்த உத்தியோகத்தர் அந்த தொகையை தண்டப்பணமாக செலுத்துவதற்கு ஆளாவார். அவ்வாறு நட்டங்கள் ஈடு செய்யப்படுகின்றனவா என்பதை பார்ப்பதும் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய ஒரு பொறுப்பாக இருக்கும். அப்போ கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு 3 விதமான பொறுப்புகள் இருக்கிறது. ஒன்று, அதனுடைய கட்டுக்காப்புக்கு ஏற்பாடு. இரண்டாவது, முறையான கட்டுக்காப்பும் உபயோகப்படுத்தலும். மூன்றாவது, அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நட்டத்தை ஈடு செய்தல் ஆகிய 3 பொறுப்புகள் அவருக்கு இருக்கிறது. இந்த விடயத்தை 2 விடயத்தை எழுத சொல்லி கேட்கலாம். சுருக்கமாக தான் நீங்கள் எழுத வேண்டி வரும். அங்கே இந்த அளவுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதுக்கு ஏற்றபடி கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு 3 விதமான பொறுப்பு இருக்கிறது. சில வேளைகளில் 4 புள்ளிகளாக அதை பிரித்து கேள்வி கேட்கலாம். கேட்கக்கூடாது என்று சொல்லி இல்லைதான் அப்படின்னு கேட்கலாம். வினாத்தாளினுடைய அமைப்பில் சிறிய வகையிலான மாற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் கடந்த கால இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைகளில் பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளில் கணிசமான அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. வேறு விதமாக அந்த வினாத்தாள்களை அவர்கள் தயார் செய்கிறார்கள். ஆகவே எப்போதும் நாங்கள் 1 புள்ளி, 2 புள்ளி, 4 புள்ளி, 8 புள்ளி தான் பெற வேணும் என்று இல்லை. அவர்கள் சில வேறு விதமாக அந்த வினாத்தாள்களை தயார் செய்யலாம். அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் என்கிற அளவில் போவோம். சரி, அடுத்தது காப்பு பெட்டி, அறுக்கப்பட்டி, அறுக்கை அறை, நில அறை போன்ற பாதுகாப்பான இடங்களில் பாதுகாப்பான கட்டுக்காப்பில் வைக்கப்பட வேண்டிய பொருட்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் நாங்கள் என்னென்ன விடயங்களை எழுத போகிறோம். 316வது நிதி ஒழுங்கில் சொல்லப்பட்டிருக்குது. நில அறை, காப்பு பெட்டி, அறுக்கைப்பட்டி, அறுக்கை அறை போன்ற பாதுகாப்பான இடங்களில் பாதுகாப்பான கட்டுக்காப்பில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் இவை வழங்கப்படும் வரை, அவற்றில் பொறுப்பு கையளிக்கப்படும் வரை, முறையாக தீர்வு செய்யப்படும் வரையில் அவை நில அறை, காப்பு பெட்டி, அறுக்கப்பட்டி, அறுக்கை அறை அல்லது வேறு பாதுகாப்பான இடத்தில் கட்டுக்காப்பில் அதனை வைக்க வேண்டும். எவ்வாறான பொருட்களை வைக்க வேணும்? எல்லா அரசாங்க பணமும், இந்த பணம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 102 101 படிச்சிருக்கோம். பணம் என்பதற்கான வரைவிலக்கணம் சரிதானே. காசு, காசோலைகள், காசு கட்டளைகள், தபால் கட்டளைகள், வங்கி ஆணைகள், வேதன கட்டளைகள், உண்டியல்கள் போன்ற அனைத்து சாதனங்கள், காசுக்கு சமமான அனைத்து, பணம் என்பதற்கு சமமான அனைத்து சாதனங்களையும் நாங்கள் அரசாங்க பணம் என்பதற்குள்ளே அழைப்போம்.
இப்போ காசு, காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை, பிணைமுறிகள், உண்டியல்கள் போன்ற அனைத்தையும் நாங்கள் பணம் என்பதாக சொல்லுவோம். இப்போ எல்லா அரசாங்க பணமும் என்று சொல்லி போட்டு அந்த வரவிலக்கணத்தில் இருக்கிற அவ்வளவையும் எழுதினீங்கன்னா வாசிக்கிறவர் அப்படியே உங்களின் பால் ஈர்க்கப்படுவார், உங்களோட பக்கம் இம்ப்ரெஸ்ட் ஆகிடுவார். அப்போ அவரை இம்ப்ரெஸ் பண்ணீங்க என்றால் அதுக்கு பிறகு நீங்கள் சில வேளை கொஞ்சம் குறைச்சி எழுதினாலும் இந்த பிள்ளைகள்லாம் தெரியுமப்பா ஏன் குறைச்சி தந்து தெரியல என்று அவர் உங்களை கெதியாக குறைத்து மதிப்பிட மாட்டார். குறைத்து மதிப்பிட மாட்டாருன்னா குறைச்சி புள்ளி போட மாட்டார். நீங்கள் எழுதுகிற கேள்விக்கு சிலதுக்கு அதிரடியாக அவர் கொடுத்தோன்னே பார்த்துட்டு பிள்ளை படித்து தான் இருக்குதுன்னு முடிவுக்கு வந்துட்டால் பிறகு உங்களோட தவறுகள் அவருக்கு தெரியாது. இப்போ இப்படி ஏதாவது ஒரு பொருத்தமான இடம் வரைகளை உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணி விட்டுருவோம். சரி, அடுத்தது விற்று பணம் பெறத்தக்கவை. முதலாவது பணம், ரெண்டாவது விற்று பணம் பெறத்தக்கவை. முத்திரைகள், விற்கத்தக்க பெருமானம் உள்ள சீட்டுக்கள், பிரவேச சீட்டுக்கள், பயணச்சீட்டுகள் போன்றவை அதுக்குள்ள வரும். டிக்கெட், பிரவேச சீட்டுகள், பயணச்சீட்டுகள் எல்லாத்தையும் டிக்கெட்டுன்னு தான் சொல்லுவோம். சரி, அப்போ முதலாவது எல்லா அரசாங்க பணமும் அதுக்கு விளக்கம் எழுதியாச்சு. ரெண்டாவது முத்திரைகள், விற்கத்தக்க பெருமானம் உள்ள சீட்டுக்கள் முதலியவை. மூன்றாவது இந்த லைசன்ஸ், பெர்மிட், ரிசிப்ட் இப்படியான பணப்பெருமானம் உள்ள படிவங்கள், உத்தரவு சீட்டு புத்தகங்கள், பற்றுச்சீட்டு புத்தகங்கள், வேறு பணப்பெருமானம் உள்ள படிவங்கள் போன்ற அடிதழ் சேர் புத்தகங்கள். அப்போ இங்க அடிதழ் சேர் புத்தகங்கள் என்பதுதான் விடயம். அதுக்கு உதாரணமாக அவர் சொல்லுகிறார், உத்தரவு சீட்டு புத்தகங்கள், பற்றுச்சீட்டு புத்தகங்கள், வேறு பணப்பெருமானம் உள்ள படிவங்கள் போன்ற அடிதழ் சேர் புத்தகங்கள். அடுத்தது காசோலை புத்தகங்கள், வேதன கட்டளை புத்தகங்கள், வங்கி கட்டளை புத்தகங்கள். வங்கி கட்டளை புத்தகம் எங்கள்கிட்ட இருக்காது, வங்கிகளில் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி அவர்கள்ட்ட இருந்தால் வச்சிருக்கோம். காசோலை புத்தகம், வேதன கட்டளை புத்தகங்கள், வங்கி கட்டளை புத்தகங்கள் முதலியன இவற்றின் எழுதப்பட்ட எழுதப்படாத சொரியலான எல்லா இதழ்களும் வச்சிருக்க வேண்டும். பணப்பெருமானம் உள்ளது அல்லது பணப்பெருமானம் இல்லாதவை என்றாலும் நீதிமன்ற நடவடிக்கையில் உள்ள சான்று பொருட்கள், நீதிமன்றம் கட்டுக்காப்பு குறித்து விசேட கட்டளையிடும் சந்தர்ப்பத்தில் அதற்கு ஏற்ற விதமாக அது பேணப்பட வேண்டும். பணப்பெருமானம் உள்ளது அல்லது பணப்பெருமானம் இல்லாததாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் சார்ந்த பொருட்கள் இது தொடர்பில் நீதிமன்றம் விசேட கட்டளை ஒன்றை பிறப்பித்தால் அதற்கு அமைவாக அது பேணப்பட வேண்டும். மேலே சொல்லப்பட்ட 5 விடயங்களும் தவிர அரசாங்க சொத்தாக இருந்து அல்லது அரசாங்க சொத்தாக இல்லாமல் இருந்தாலும் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டுள்ள பணப்பெருமானம் உள்ள எவையேனும் பொருட்கள், உதாரணமாக சேமிப்பு வங்கியினுடைய பற்றுவரவு ஏடுகள், பாதுகாப்பு வைப்புகளுக்கு உள்ள சேமிப்பு வங்கி பற்றுவரவு ஏடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மேற்கூறப்பட்டவை தவிர அரசாங்க சொத்தாக உள்ள அல்லது அரசாங்க சொத்து இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் உள்ள ஏனைய பொருட்கள். அப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக சொல்லப்படுகிற 6 விடயங்களில் ஏதேனும் ஒரு 4 நாங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். 6ஐயும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நல்லது. சரி, தான் எளிமையாக சொல்லலாம். காசு, விற்ற காசு வேண்டக்கூடியது. அடுத்தது இந்த லைசன்ஸ், பெர்மிட், செக் புத்தகம். அடுத்தது பணப்பெருமானம் உள்ளவையோ இல்லாதவையோ நீதிமன்றத்தின் சான்று பொருட்கள், இல்லை நீதிமன்ற நடவடிக்கையில் உள்ள விடயம் தொடர்பான சான்று பொருட்கள். இது தவிர மேலே சொல்லப்பட்ட 5ஐயும் தவிர அரசாங்கத்துக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லாவிட்டாலும் அரசின் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள். இந்த பகுதியை இலகுவாக சொல்லக்கூடியதாக ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. நான் அதே விடயத்தை நான் நீங்களும் சேர்ந்து பாடமாகி கொண்டு வந்தவனால் நாங்கள் அடுத்த பகுதிக்கு போக இல்லை. நீதிமன்ற சார்ந்த பொருட்கள், காசு, நகை, நீதிமன்றத்தின் வழக்கோடு தொடர்பான சார்ந்த பொருட்கள் தேடப்படுகிற முறை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. எப்போதும் நீதிமன்றத்தின் காப்பு பட்டியல் வைக்கப்பட்டு நீதிபதி அல்லது நீதவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரிடம் அல்லது பதிவாளரிடம் அதன் திறப்பு எப்போதும் இருக்க வேண்டும். பணப்பெருமானம் உள்ள நீதிமன்ற சான்று பொருட்களான காசு, நகை முதலியன எல்லா வேளையிலும் நீதிமன்றத்தின் காப்பு பட்டியல் வைக்கப்பட்டு நீதிபதி அல்லது நீதவான் அதிகாரம் அளித்த உத்தியோகத்தரிடம் அல்லது பதிவாளரிடம் எப்போதும் அதன் திறப்பு இருக்க வேண்டும்.
அடுத்தது காவல் கட்டுக்காப்பில் வைக்கப்படும் பொருட்கள் தொடர்பான பதிவுகள். இவ்வாறு வைக்கப்படுகிற பதிவேடுகள் ஒரு 4 சொல்லக்கூடிய மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லை, அன்றைக்கு ஒரு சகோதரன் கேட்டார், இந்த நிலவரையில் வைக்கப்படுகிற அதிலிருந்து எடுக்கப்படுகிற நிலவரை புத்தகம் என்ன இலக்கம் என்று சொல்லி எனக்கும் அதை தேடிக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். காவல் கட்டுக்காப்பில் வைக்கப்படுகிற அதிலிருந்து எடுக்கப்படுகிற பொருட்களின் பதிவுகள் தொடர்பாக 2 விடயம் சொல்லப்பட்டது. ஒன்று, இதற்கு பொறுப்பான உத்தியோகத்தரால் இந்த பொருட்கள் வைத்தல் அதிலிருந்து எடுத்து வழங்குதல் என்பவற்றுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரால் விடய பொறுப்பு உத்தியோகத்தரால் இந்த பதிவுகள் பேணப்பட வேண்டும். அவ்வாறான பதிவுகள் பதவிநிலை உத்தியோகத்தர் தரத்தை சார்ந்த உத்தியோகத்தர் ஒருவரால் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதிகாரம் அளித்தால் தலைமை எழுதுனரால், கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதிகாரம் அளித்திருந்தால் தலைமை எழுதுனர், நீங்கள் சிசி என்று சொல்லுவீங்க, சிஎம்எஸ்ஓ, தலைமை எழுதுனரால் அத்தாட்சிப்படுத்தப்பட வேண்டும் அல்ல உண்மைப்படுத்தப்பட வேண்டும். காவல் கட்டுக்காப்பில் வைக்கப்படும் பொருட்கள் தொடர்பான பதிவுகள் 2 பேரோட சம்பந்தப்படுகிறது. காவல் கட்டுக்காப்பில் வைக்கப்படும் பொருட்கள் எனும் விடயத்தை கையாளுகின்ற உத்தியோகத்தினால், அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தினால் பேணப்பட வேண்டும். பதவிநிலை உத்தியோகத்தர் வரிசையில் உள்ள உத்தியோகத்தரால் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதிகாரம் அளித்திருந்தால் தலைமை எழுதுவினைஞரால் அந்த பதிவுகள் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு பயன்படுத்தப்படுகிற ஏடுகளை அவர் உதாரணமாக சொல்லியிருக்கிறார். நில அறை புத்தகம், நீதிமன்றத்தில் காட்டும் சார்ந்த பொருட்களுக்குரிய சார்ந்த பொருள் பதிவேடு, சில்லறை பணத்துக்கான சில்லறை பண பதிவேடுகள், பிணைகளுக்குரிய பிணைகளின் பதிவேடு, படிவம் துறை செய்தி 88 என்று சொல்லப்பட்டது. இந்த பிணைகளுக்குரிய பிணை பதிவேடு படிவம் துறை செய்தி 88 என்பதில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்தது, ஒன்று கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு, 2வது எவ்வகையான பொருட்கள் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட வேண்டும், நீதிமன்ற கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படுகின்ற காசு நகை போன்றவற்றுக்கான நடவடிக்கை என்னவாக இருக்கிறது, பொதுவாக கட்டுக்காப்பில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் பற்றிய பதிவுகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும், அதுக்கு பொறுப்பான அலுவலரால் பதிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பதவிநிலை அலுவலர் அல்லது பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், கணக்கீட்டு உத்தியோகத்தரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அந்த பதிவினை உண்மைப்படுத்தி ஒப்பமிட வேண்டும். இதே பிரிவில் பொருட்களினுடைய கிரமமான ஒழுங்கு, அரைக்கப்பட்டி அரைக்கை அறை போன்றவற்றில் வைக்கப்படுகிற பொருட்களினுடைய கிரமமான பேணல் என்பது அதை தேவைப்படுகிற நேரத்தில் சுலபமாக கண்டுபிடிப்பதற்கு ஏற்றபடி ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதை சொல்லும். சிறு காப்பு பெட்டிகள் அவை வைக்கப்பட்டிருக்கின்ற அறை சுவருக்குள் வைத்து கட்டப்பட வேண்டும். சிறு காப்பு பெட்டிகள் சுவரில் பொருத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த இவ்வளவு விடயத்தையும் செய்து கொண்டு 316 இருக்கக்கூடிய விடயம், காப்பு பெட்டிகள் அறைக்கு அறைகளில் பாதுகாக்கப்பட வேண்டியவை, எவ்வாறான பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது. 2வது, பாதுகாக்கப்படுகிற பொருட்களுடைய பதிவுகள் யாரால் பேணப்படுகிறது. 3, கட்டுக்காப்பில் வைக்கப்படும் பொருட்களின் கிரமமான ஒழுங்கு. 4வது, சிறிய காப்பு பெட்டிகள் சுவரில் வைத்து பூட்டப்பட வேண்டும் அல்ல சுவருக்குள்ள கட்டப்பட வேண்டும். அறைக்கை அறைகள் அறைக்கை பெட்டிகள் முதலியவற்றுக்கான பூட்டுக்கள் அமைக்கப்பட வேண்டிய விதம், இதெல்லாம் 2.2 தான் கேட்டுக்கொண்டு வரக்கூடியது. அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட வேண்டிய பொருட்கள் பேணப்படுகின்ற அறைக்கை பெட்டிகள் அறைக்கை அறைகள் என்பவற்றுக்கான பூட்டுக்கள் அமைக்கப்பட வேண்டிய விதம் தொடர்பாக சொல்லுங்கோ என்று கேட்டால், கூடிய வரையில் எல்லா அறைக்கை பெட்டிகள் அறைக்கை அறைகள் என்பவற்றுக்கும் 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட வேண்டும்.
இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் அறிக்கை அறைகள், அறிக்கை பெட்டிகள் ஆகியவற்றுக்கு 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பூட்டின் திறப்பும் வெவ்வேறு உத்தியோகத்தரிடம் அவர்களுடைய கட்டுக்காப்பில் இருக்க வேண்டும். 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட்டு 2 பூட்டுகளினுடைய திறப்புகளும் வேறு வேறு உத்தியோகத்தரிடம், ஒவ்வொரு பூட்டின் திறப்பும் ஒவ்வொரு உத்தியோகத்தர் வைத்திருக்கிற மாதிரி வெவ்வேறு உத்தியோகத்தர்களிடம் அவர்களுடைய கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட வேண்டும். ஒரு பெருந்தொகை பணம் அல்லது பெருமானம் உள்ள பணப்பெருமானம் உள்ள பொருட்கள் வளமையாக வைக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் இது எப்போதும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இங்க எல்லா அறிக்கைப்பட்டிகள், அறிக்கைகளுக்கு 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட வேண்டும். 2 திறப்புகளும் வெவ்வேறு அலுவலர்கள்ட்ட அவர்களுடைய கட்டுக்காப்பில் இருக்க வேணும். பெரிய அளவிலான பெரிய வகையான பணம் அல்லது பணப்பெருமானம் உள்ள பொருட்கள் வழக்கமாக வைக்கப்படுகிற இடங்களில் இது எப்போதும் செய்யப்பட வேண்டும். அதாவது பொருட்கள் வைத்திருந்தால் என்ன, வைத்திருக்காவிட்டால் என்ன, இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அவற்றின் திறப்புகளை பேணுகிற முறை 318 சொல்லப்பட்டிருக்கு. அவற்றினுடைய திறப்புகளை பேணுகின்ற முறை இது தனியாக கேட்டிருந்தவங்க. கடந்த காலத்தில் இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் இவ்வாறு திறப்புகள் பேணப்படுகிற முறை, அது இந்த இணைத்திறப்புகள் டூப்ளிகேட் கீ எப்படி பேணுறது என்பதை பற்றி கேட்டிருந்தவங்க. 2 கேள்வி வந்திருந்தது. 2 கேள்வியும் வெவ்வேறு பேப்பரில் ஒரே பேப்பரில் வரையில. சரி, அப்போ நாங்கள் பார்க்குறோம் காப்பு பட்டிகள், அறிக்கைப்பட்டிகள், அறிக்கை அறை என்பவற்றின் திறப்புகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும். இவ்வாறான பாதுகாப்பு பெட்டகங்களில் உள்ள பொருட்களுக்கு, பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாப்பு இடங்கள், நிலாற, காப்பு பட்டி, அறிக்கைப்பட்டி, அறிக்கை அறை என்பவற்றில் உள்ள பொருட்களுக்கும் அவற்றின் கட்டுக்காப்புக்கோ, திறப்பின் கட்டுக்காப்புக்கோ அல்லது இந்த 2 கட்டுக்காப்புக்கும் பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர். இப்போ இந்த இடத்துல ஒரு விடயம் ஒன்று வரும். 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படி என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. பாருங்க, 2 உத்தியோகத்தரிடம் திறப்பு இருக்கும். ஒருவர் தான் அதில் வைக்கப்படுற பொருட்களுக்கான கணக்கு வழக்குகளை எழுதி வைக்கிறவராக இருப்பார். அதில் வைக்கப்படுகிற பொருட்களுக்கான கணக்கு வழக்குகளை பதிவேடுகளில் எழுதி வைக்கிறவர் 316 நாங்கள் பார்த்த மாதிரியா 316 அந்த பாதுகாப்பாக வைத்திருந்து அதற்கான பதிவேடுகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அவ்வாறு பதிவுகளை பேணுகிற ஒரு உத்தியோகத்தர் இருப்பார். அவர் தான் அந்த அதில் இருக்கிற பொருட்களுக்கு பொறுப்பு. ஆனால் அவரை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது அவருடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இன்னொரு உத்தியோகத்தர்கிட்ட இருக்கு. இவர் கேட்குற நேரங்களில் அவரோட போய் திறந்து புத்தகத்தில் பதிந்து அந்த பொருட்கள் எடுக்கப்படுகிறது. அப்போ சரியாக பதிவு நடக்குது, சரியாக பொருட்களை வெளியில் எடுக்கிறேன். அதே போல் திருப்பி வைக்கிறேன். அப்போ வைக்கிற விடயங்கள் புத்தகத்தில் பதியப்படுவது போலத்தான் நடந்திருக்கு என்பதை உறுதிப்படுத்துறது தான் 2வது ஆளுடைய வேலையாக இருக்கு. இப்போ அவரை பொறுத்தவரையில் அவர் திறப்பினுடைய கட்டுக்காப்புக்கு பொறுப்பாக இருக்கிறார். சரிதான், திறப்பினுடைய கட்டுக்காப்புக்கு பொறுப்பாக இருக்கிறார். அங்கே வைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு கட்டுக்காப்பு, அதனுடைய பதிவுகள் தொடர்பாக பொறுப்பாக இருக்கிறவர் முதலாவதா. 2 பேருடைய திறப்பு இருக்குதுன்னா ஒருவர் அந்த பொருட்களுக்கும் கட்டுக்காப்பாக இருப்பார், திறப்புக்கும் கட்டுக்காப்பாக இருப்பார். 2வது ஆள் திறப்புக்கு தான் கட்டுக்காப்பு, பொருட்களுடைய கட்டுக்காப்புக்கு அவர் முழுமையான பொறுப்பு அல்ல. அந்த பொருள் அமைகிற விதமாக தான் எழுதியிருக்கிறோம். சரி, நாங்கள் அதை கடந்து போவோம். இந்த காப்பு பட்டி, அறக்கப்பட்டி, அறிக்கை அறை என்பவற்றினுடைய திறப்புகள் எவ்வாறு பேணப்பட வேண்டும். முதலாவது, இவற்றின் திறப்புகளுக்கும் இவற்றில் வைக்கப்படுகின்ற பொருட்களுக்கும் அல்லது இந்த 2 கட்டுக்காப்புக்கும் பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர் அந்த திறப்பை எப்போதும் தன்னிடமே வைத்துக் கொள்ள வேண்டும், தன் வசம் வைத்திருக்க வேண்டும். அதை மேசல், ஆட்சி, எழுப்பறை, அலமாரி ஆகிய இடங்களில், அதுபோன்ற இடங்களில் கைவிட்டு போகக்கூடாது. அதிகாரமற்ற ஒருவரிடம் எந்த ஒரு வேளையிலும் அதில் எந்த பொருளும் இல்லை, வெறும் அலமாரி தான் கிடக்கு,
அப்படி என்று இருந்தால் கூட அதை இன்னொருவர்கிட்ட சேர்வதற்கு அனுமதிக்க கூடாது. இன்னொரு ஆளுடைய கையிலே அந்த திறப்பு போகக்கூடாது. அது முக்கியமான பொருட்கள் எவையும் இல்லாவிட்டாலும், முக்கியமான பொருட்கள் எவையும் அதில் பேணப்படாவிட்டாலும் இந்த நடைமுறை முக்கியமானதாக இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகாரம் இல்லாதவர்கள் இந்த பெட்டிகளை திறப்பதற்கு அல்லது அவற்றை அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, வழி பெற கூடியதாக இருத்தல் ஆகாது. மேலே சொல்லப்பட்ட ஏற்பாடுகளுக்கு இணங்கி நடக்க தவறினால், அதாவது 2 வீட்டுகள் அமைக்கப்பட்டு 2 வெவ்வேறு உத்தியோகத்தர்கள்ட்ட இருக்க வேணும், அதனுடைய திறப்புகள் 2 உத்தியோகத்தர்கள்ட்ட பேணப்படுகிறது, இவ்வாறான ஏற்பாடுகளை செய்யாவிட்டால், அதனோடு இணங்கி நடக்க தவறினால் இதற்கு பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். ஏதேனும் ஒரு நேரத்தில் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் இழக்கப்பட்டால், அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் இழக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் இந்த இழப்புக்கு பொறுப்பாக கொள்ளப்படுவார்கள். யார் இந்த விடயத்தோடு பொறுப்புடையவரோ அவர்கள்தான் இதில் இழக்கப்பட்ட பொருட்களுக்கு பொறுப்பாக இருப்பார். சரி, அடுத்தது இணைப்படி திறப்புகள் தொடர்பாக பார்ப்போம். இணைப்படி திறப்பு என்பது நாங்கள் சாதாரணமாக வைக்கிற டூப்ளிகேட் கீ. சரிதானே? சரி, அப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த இணைப்படி திறப்புகள் பேணுவது தொடர்பாக இந்த டூப்ளிகேட் கீ எங்கே வைக்கிறது? இது ஒரு தடவை 2017ஆம் ஆண்டு நடந்த இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் இதை கேள்வி கேட்டாங்க. எத்தனை புள்ளி கேட்டேன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் இதில் தொடர்ச்சியாக அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இப்போ கவனிங்க, எல்லா அரசாங்கத்தினுடைய எல்லா காப்பு பெட்டிகள், காப்பு பெட்டி என்பது அயன் சேவை, பிறகு நாங்கள் அது எங்களுக்கு தெரியும். காப்பு பெட்டிகள், அறுக்கை அறைகள், அறுக்கை பெட்டிகள், நில அறைகள் என்பவற்றினுடைய இணைப்படி திறப்புகள் துருப்பிடித்தலை தடை செய்யும் மருந்து பூசி பொதி செய்யப்பட்டு அதனை கடித உரையிலிட்டு பொறியிடுதல் வேண்டும். நாங்கள் சுருக்கமாக சொன்னால் கிறிஸ் பூசி அதை ஒரு பொலித்தீனால் சுற்றி அல்லது பேக் பண்ணி, பொலித்தீனால் பேக் பண்ணி அதை ஒரு என்வலப்பில் வச்சு ஒட்டி அதை சீல் பண்ண வேணும். இப்படி எழுதக்கூடாது தானே? நாங்கள் அதை இதில் இருக்கிற மாதிரி எழுத போகிறோம். ஆனால் இதுதான் விடையும். சரிதானே? ஒரு திறப்பு அதை வச்சு கிரீஸ் பூச வேணும். கிரீஸ் பூசி அதை ஒரு பொலித்தீன் பேப்பரில் வச்சு கிரீஸ் பூசி மடித்து இன்னொரு பொலித்தீன் பேக்கில் வச்சு அதை பேக் பண்ணி அப்படியே அதை ஒரு என்வலப்பில் வச்சு அந்த என்வலப்பை மூடி ஒட்டி அது சீல் பண்ண வேணும். சீல் பண்ணுறது என்றது இந்த என்ன சொல்கிற மெழுகு போன்ற சாதனங்களை பயன்படுத்தி அந்த அலுவலகத்துக்குரிய பொறியிடம் இயந்திரத்தால் அந்த சீல் பண்ணி அப்படி வச்சு கொள்ளலாம். சரிதானே? அப்போ எல்லா அரசாங்க காப்பு பெட்டிகள், அறுக்கை அறைகள், அறுக்கப்பட்டிகள் போன்றவற்றின் இணைப்படி திறப்புகளும் துருப்பிடித்தலை தடை செய்யும் மருந்து பூசி அதனை பொதியிட்டு கடித உரை ஒன்றில் வைத்து அதனை மூடி பொறியிடுதல் வேண்டும். அதன் வெளிப்புறத்தில் காப்பு பெட்டி தொடர்பான கீழ்வரும் விவரணங்கள் எழுதப்பட வேண்டும். அலுவலகத்தில் உள்ள காப்பு பெட்டியின் இலக்கம், அதனுடைய இணைப்படி திறப்பு உண்டு. அந்த காப்பு பெட்டியினுடைய இலக்கம், அலுவலகத்தில் உள்ள காப்பு பெட்டியின் தொடர் இலக்கம், இணைப்படி திறப்பு எத்தனையாவது இணைப்படி திறப்பு, இந்த காப்பு பெட்டிக்குரியது கணக்கு பரிசோதனை அலுவலகத்தில் காப்பு பெட்டியின் இணைப்படி திறப்பு 1, இணைப்படி திறப்பு 2 இந்த மாதிரி எழுத வேணும் என்றால் அலுவலகம் காப்பு பெட்டியினுடைய தொடர் இலக்கம். 2வது காப்பு பெட்டியின் வகை, மில்னரின்
212 நெருப்பு எதிர்ப்பு காப்புப்பட்டி என்கிறது காப்புப்பட்டியினுடைய வகை. முதலாவது அலுவலகம், காப்புப்பட்டியின் தொடர் இலக்கம் குறிப்பிடப்பட வேண்டும். 2வது காப்புப்பட்டியின் வகை சொல்லப்பட வேண்டும். 3வது பதிவு எண். 4வது வைக்கப்படும் திகதி. வைக்கப்படுகிற திகதி என்றால் நாங்கள் இதை கொண்டே ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க போகிறோம். எப்போது அது ஒப்படைக்கப்படுகிறதோ அது ஒப்படைக்கப்படுகிற திகதி. சரிதானே? இந்த 4 விடயங்களும் அந்த கவரில் எழுத வேணும். அப்போ இந்த விடயங்களை முதலாவதாக நீங்கள் அடையாளப்படுத்தி வைக்க வேணும். எல்லா காப்புப்பட்டிகள், அரசாங்கத்துக்கு சொந்தமான எல்லா காப்புப்பட்டி, அரைக்கரை, அரைக்கப்பட்டி என்பவற்றின் இணைப்படை திறப்புகளும் துருப்பிடிக்காத அல்ல துருப்பிடித்தலை தடை செய்யும் மருந்து பூசி அதனை பொதி செய்து கடித உரையிலிட்டு மூடி பொறியிட வேண்டும். அந்த கடித உரையின் வெளிப்புறத்தில் காப்புப்பட்டி தொடர்பான விவரணங்கள் கீழே உள்ளவாறு கீழ்வரும் உதாரண முறைப்படி இருக்க வேண்டும். கீழ்வருகின்ற உதாரண முறைப்படி என்றால் அலுவலகத்தினுடைய விவரம், அதில் இருக்கக்கூடிய காப்புப்பட்டியின் தொடர் இலக்கம், இணைப்படி திறப்பு என்று குறிப்பிடப்பட வேண்டும். அதில் இருப்பது போல எழுதலாம். கணக்கு பரிசோதனை அலுவலகத்தின் காப்புப்பட்டி இணைப்படி திறப்பு 1, மில்னரில் 212 நெருப்பு எதிர்ப்பு காப்புப்பட்டி, அது காப்புப்பட்டி வகை, அதன் பதிவு இலக்கம், அதுக்கு பிறகு அது வைக்கப்படுகிற திகதி. இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எழுதி காட்டலாம். சரிதானே? விவரணங்கள் எழுதப்பட வேண்டிய விதம் என்று சொல்லி தனியாக கேட்கலாம். அப்போது முதலாவது என்வலப்பில் வச்சு ஒட்டியாச்சு, விவரணம் எழுதியாச்சு. இனி 3வது இங்கே வைக்கிறது. சரிதானே? அஞ்சல் திணைக்களம், புகையிரத திணைக்களம், அரசாங்க கட்டுவேலை திணைக்களங்கள் தவிர ஏனைய திணைக்களங்கள், அஞ்சல், புகைவண்டி, அரசாங்க கட்டுவேலை திணைக்களம். இப்போ அது நாங்கள் பில்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொள்வோம். சரிதானே? அஞ்சல் திணைக்களம், புகைவண்டி திணைக்களம், அரசாங்க கட்டுவேலை திணைக்களம் தவிர ஏனைய திணைக்களங்கள் இந்த கடித உரைகளை திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தில் வைக்க வேண்டும். இந்த கடித உரைகளை பாதுகாப்புக்காக திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தில் வைக்கலாம். அவ்வாறு வைக்கும்போது திரைசேரி சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு ஒவ்வொரு கடித உரைக்கும் பதிவு எண்ணை கொடுக்கும். இந்த கீழே இருக்கிற பதிவு எண் வைக்கப்பட்ட திகதி என்பவை அப்போதுதான் வழங்கப்படும். வைக்கப்பட்ட திகதியும் பதிவு எண்ணும் முதல்ல அலுவலகத்தில் உள்ள காப்புப்பட்டி என்னுடைய அலுவலகம், காப்புப்பட்டியினுடைய தொடர் இலக்கம் குறித்து அதனுடைய இணைப்படை திறப்பு என காட்டப்பட்டிருக்கு. 2வது காப்புப்பட்டியின் வகை சொல்லப்பட்டிருக்கும். பதிவு எண், வைக்கப்படும் திகதி என்பவையும் அந்த கவரில் எழுதப்படும். ஆனால் அது அங்கே வைக்கும் போது அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தில் அந்த திறப்பை கொடுக்கிற போது அவர்கள் அந்த என்வலப்பில் ஒரு இலக்கத்தை பதிஞ்சு அதன் திகதியையும் பதிந்து அந்த விவரத்தை கொடுப்பார். எதிர்காலத்தில் எப்போதாவது அந்த திறப்பு தேவைப்படுமாக இருந்தால் அதற்கு விண்ணப்பிக்கும் போது இந்த பதிவு எண் மற்றும் திகதி என்பவற்றை திணைக்களங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக அவற்றை கவனமாக பேண வேணும். அந்த விவரங்கள் திரைசேரி ஏதாவது நோக்கத்துக்காக ஒரு இணைப்படி திறப்பு தேவைப்படுமாக இருந்தால் திரைசேரிக்கு அனுப்புகிற விண்ணப்பத்தில் பொறியிட்ட கடித உரையின் திரைசேரி பதிவு எண் குறிப்பிடப்பட வேண்டும். அப்ப அஞ்சல் அலுவலகங்கள், புகையிரத திணைக்களம், அரசாங்க கட்டுவேலை திணைக்களங்களுடைய காப்புப்பட்டிகளின் திறப்புகள் எவ்வாறு பேணப்படும்? அவற்றின் தலைமை அலுவலகத்தில் பேணப்படும். சம்பந்தப்பட்ட திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் பேணப்படுகிறது. சின்ன சின்ன விஷயமா இதுக்குள்ள ஒரு புள்ளிக்குரிய கேள்விகளாக வரிசையாக கேட்டுக்கொண்டு வரதுக்கு இடம் இருக்குது. அல்லது 2 புள்ளியாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? காப்புப்பட்டிகளை திருப்பி கொடுத்தல். காப்புப்பட்டிகளை திருப்பி கொடுத்தல். திணைக்கள தலைவர் ஒருவர் காப்புப்பட்டியினை நிதி அமைச்சில் உள்ள கொள்ளல் மதியுரை சேவைகளின் பிரிவு பணிப்பாளருக்கு திருப்பி அனுப்புகின்ற போது கொள்ளல் மதியுரை சேவைகளினுடைய கொள்ளல் மதியுரை சேவை பிரிவு
பணிப்பாளருக்கு திருப்பி கொடுக்கும்போது 2 தரப்புகளும் கொடுக்க வேண்டும். அப்போ அவ்வாறு பெட்டியை திருப்பி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் திரைசேரியில் வைக்கப்பட்டிருந்த இணைப்படி தரப்பினை பெற்று 2 தரப்புகளையும் ஒன்றாக பெட்டியோடு கொடுக்க வேண்டும். சரிதானே? ஒரு காப்பு பெட்டியை அவரிடமிருந்து பெறும்போது நிதி அமைச்சின் கொள்ளல் மதியுரை சேவைகள் பிரிவு பணிப்பாளரிடமிருந்து ஒரு காப்பு பெட்டியை பெறும்போது அல்லது வேறு திணைக்களத்தில் இருந்து எங்களுடைய திணைக்களத்துக்கு மாற்றும் போது அந்த திணைக்களத்தின் தலைவர் காப்பு பெட்டியினுடைய மூல தரப்பு இணைப்படி தரப்பு ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெறப்படுகிறதா என்பதை அவர் உறுதி செய்து கொள்ள வேணும். ஒரு தரப்பை வெளியில் விட்டுறக்கூடாது. சரிதானே? அதுக்கு பிறகு 2 தரப்புகளையும் பரிசோதித்து பார்த்து இணைப்படை தரப்பு மேலே சொன்னபடி திருப்பி இவருடைய பதிவு எண்ணோடு திரைசேரியில் வைக்கப்படும். அப்போது இணைப்படை தரப்புகள் வைக்கப்படுவது தொடர்பாக எப்படி நடவடிக்கை எடுக்கிற நாங்கள் அதுக்கு துருப்பிடிக்காத மருந்து ஊசி பொதியிட்டு அதனை கடித உரையிலிட்டு மூடி பொறியிட்டு அதன் மேல் அலுவலக விவரம், காப்புப்பட்டியின் தொடர் இலக்கம், காப்புப்பட்டி அல்லது இணைப்படி தரப்பின் தொடர் இலக்கம், எத்தனையாவது தரப்பு கொடுக்குறோம், இணைப்படி தரப்பின் தொடர் இலக்கம், பட்டியின் வகை, திரைசேரி வழங்க பதிவு எண், நாங்கள் திரைசேரின்னு சொல்ல வேண்டாம், பதிவு எண் மற்றும் வைக்கப்படும் திகழ் ஆகிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டு கடித உரையில் அது வைக்கப்படும். திரைசேரியில் வைக்கப்படுகிறது. யாருடைய வைக்கிறீங்கள? புகையிரத திணைக்களம், கட்டு வேலைகள் திணைக்களம், தபால் திணைக்களம் ஆகியவற்றினுடையது வைக்க மாட்டோம். ஏனையவை எல்லாம் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தில் வைக்கப்படும். அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தினால ஒவ்வொரு பொறியிடப்பட்ட கடித உரைக்கும் ஒரு பதிவு எண் வழங்கப்படும். அது வைக்கப்பட்ட திகதி, பதிவு எண் ஆகியவற்றை திணைக்களம் பாதுகாப்பாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பாதுகாப்பாக அந்த விவரங்களை பேண வேண்டும். ஏதாவது நோக்கத்துக்காக இணைப்படி திறப்பு தேவைப்படும் போது திரைசேரிக்கு அனுப்பும் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட வேண்டியது பொறியிட்ட திகதி, பொறியிட்ட கடித உரையின் திரைசேரி பதிவு எண் குறிப்பிடப்பட வேண்டும். அஞ்சல் அலுவலகம், புகையிரத திணைக்களம், கட்டுவேலைகள் திணைக்களம் ஆகியவை அவற்றுக்குரிய காப்புப்பட்டிகளின் திறப்புகளை அவற்றின் தலைமை அலுவலகத்தில் வைத்து பேணி வருவார்கள். காப்புப்பட்டிகளை கொண்டு செல்லல் அல்லது பொறுப்பேற்ற வழங்கல் அல்லது பொறுப்பேற்ற, சரிதானே? திரைசேரியில் உள்ள கொள்வனவு சேவைகள், கொள்ளல் தொடர்பான மதியுரை சேவைகள் பிரிவின் பணிப்பாளருக்கு இந்த பட்டிகளை நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் 2 தரப்புகளையும் கொடுக்க வேணும். அதனுடைய இணைப்படை தரப்பு திரைசேரியில் வைக்கப்பட்டிருந்தால் அதை மீள பெற்று 2 தரப்புகளையும் சேர்த்து மதியுரை சேவைகள், கொள்ளல் மதியுரை சேவைகள் கூறுக்கு கையளிக்க வேண்டும். அதுபோல கொள்ளல் மதியுரை சேவைகள் பிரிவு பணிப்பாளரிடமிருந்து ஒரு காப்புப்பட்டி பெறும்போது திணைக்கள தலைவர் 2 தரப்புகளும் அதனுடைய மூலத்தரப்பு, இணைப்படை தரப்பு ஆகியவை பெறப்படுகிறதா என்பதை பரிசோதித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் அவர்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த பெட்டியை பயன்படுத்தும் போது ஏற்கனவே மேலே சொன்ன நடைமுறைகளுக்கு அமைவாக அதன் இணைப்படை திறப்பை திரைசேரியில் வைக்கலாம். சரிதானே? திறப்பு காணாமல் போனால் செய்யக்கூடிய நடவடிக்கை என்ன? திறப்பு காணாமல் போயிட்டு முதலாவது அதன் இணைப்படை திறப்பு வைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு அறிவிக்கிறேன். இணைப்படை திறப்பு வைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு அறிவிக்கிறேன். புகையிரத திணைக்களமாக இருந்தால் அதனுடைய பிரதான கணக்காளர் சீவைக்கோனுக்கு அறிவிக்கிறார்கள். அஞ்சல் அலுவலக தலைமை அதிபதிக்கு, தபால் அலுவலகமாக இருந்தால் தபால் மா அதிபர், என்ன அஞ்சல் அலுவலக தலைமை அதிபதி என்ற தபால் மா அதிபருக்கு, அல்லது அரசாங்க கட்டுவேலை திணைக்களம் அதன் அதிபர், அதன் பணிப்பாளர் அதை அறிவிக்கிறார். இப்போ அதை அறிவிப்பதன் மூலமாக இணைப்படை திறப்புக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அவர்களுக்கு திறப்பு காணாமல் போன சந்தர்ப்பத்தில் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களம் அல்லது புகையிரத திணைக்களமாக இருந்தால் அதன் பிரதான கணக்காளர், அஞ்சல் அலுவலகமாக இருந்தால் அஞ்சல் அலுவலக தலைமை அதிபதி
அரசாங்க கட்டு வேலை திணைக்களம் அதன் அதிபருக்கு அறிவித்து பாதுகாப்புக்காக செய்யக்கூடிய 2 நடவடிக்கைகள் இருக்கிறது. ஒன்று, பூட்டை மாற்றுவது. இந்த தரப்பு இனி பயன்பாடு வர நடக்காது, பூட்டை மாற்றுவது. அல்லது அதற்கான இன்னொரு திறப்பினை செய்து கொண்டு, அதற்கான இன்னொரு இணைப்படி திறப்பு ஒன்றை செய்து கொண்டு இந்த பெட்டியை தூரத்தில் உள்ள வேறொரு அலுவலகத்துக்கு மாற்றுவது. அது எங்கே போகுது என்று தெரியாமல் அனுப்புவோம். இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு அலுவலகத்தினுடைய காப்பு பெட்டியின் ஒரு திறப்பு தொலைந்து போச்சுன்னா மற்ற திறப்பை எடுத்து திறந்து அதில் இருக்க பொருட்களை எடுத்துட்டு அதுபோல் இன்னும் ஒரு திறப்பை செய்து கொண்டு 2 திறப்பையும் சேர்த்து கொள்வனவு மதியுரை சேவைகள் பணிப்பாளருடைய அறிவுறுத்தலை பெற்றுக்கொண்டு அவரிடம் கொடுக்கலாம், அல்லது அவர் சொல்லுகிற தூரதேசத்தில் உள்ள வேறொரு அலுவலகத்துக்கு நேரடியாக மாற்றலாம். இப்போ கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறின் பணிப்பாளரிடமிருந்தோ அல்லது வேறு அலுவலகத்தில் இருந்து நேரடியாகவோ அந்த பட்டியை பெறுகிறவர் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல 2 திறப்புகளையும் பரிசோதித்து பெற்றுக்கொள்வார். அதன் பின்பு ஒரு திறப்பை மேலே சொன்ன நடைமுறைகளுக்கு அமைவாக அவர் வச்சுக்கொள்வார். அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? பாதுகாப்பு கருதி செய்யக்கூடிய 2 நடவடிக்கை இருக்குது. ஒன்று, பூட்டை மாற்றுவது, அல்லது தூரத்தில் உள்ள வேறு நிலையம் ஒன்றுக்கு அறுக்கைப்பட்டியை மாற்றம் செய்வது. இதில் 2ல் எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை. இந்த 2ல் எந்த வேலை செய்யப்படுமாக இருந்தாலும், பூட்டை மாற்றுவது அல்லது தூரத்தில் உள்ள நிலையம் ஒன்றுக்கு அறுக்கைப்பட்டியை மாற்றுவதாக இருந்தாலும் இங்கே திருத்த வேலை ஒன்று நடக்கும். என்ன திருத்த வேலை நடக்கும்? பூட்டு மாற்றுவார்கள் அல்லது இன்னொரு திறப்பு ஒன்று செய்வார்கள். சரிதானே? இதற்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள், இவ்வாறு இடம் மாற்றுவதற்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள், காப்பு பெட்டியின் பூட்டுக்கு செய்யப்படுகிற மாற்றம் அல்லது இணைப்படை திறப்புகளை செய்தல் போன்ற நடவடிக்கைகள் கண்டிப்பாக ஒரு பொறுப்பான உத்தியோகத்தினுடைய மேற்பார்வையின் கீழே செய்யப்பட வேண்டும். செலவினங்கள் அந்த விடயத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரிடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே செய்யக்கூடியது பூட்டு மாற்றம் செய்கிறோம் அல்லது இணைப்படை திறப்புகளை செய்யும். அவ்வாறு செய்வதன் மூலமாக அந்த பெட்டியினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். புகைவண்டி திணைக்களம், அஞ்சல் திணைக்களம் அவை இந்த சொந்த வேலைக்களங்களில் அதை செய்யலாம். மற்ற எல்லா திணைக்களங்களும் அரசாங்க தொழிற்சாலை ஒன்றில் செய்ய வேணும். தனியார் நிறுவனங்களிடம் இவற்றை செய்யக்கூடாது. சரிதானே? புகைவண்டி திணைக்களமும் அஞ்சல் திணைக்களமும் அவற்றின் சொந்த வேலைக்களங்களில் அதை செய்து கொள்வார்கள். மற்ற எல்லா திணைக்களங்களும் அரசாங்க தொழிற்சாலையில் செய்து கொள்ள வேண்டும். என்னென்ன நடவடிக்கை? பூட்டுக்கு செய்யப்படுகிற மாற்றம் அல்லது இணைப்படை திறப்புகளை செய்யும். இப்போ திறப்பு காணாமல் போனால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையை சுருக்கமாக ஒரு சமரி பண்ணி சொல்லட்டுமா? திறப்பு ஒன்று காணாமல் போய்விடின் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அதன் இணைப்படை திறப்பு வைக்கப்பட்டுள்ள அலுவலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் கீழே விளக்கமாக எழுதணும். திரைசேரியின் அரச கணக்குகள் திணைக்களம், இலங்கை அரசாங்கத்தினுடைய புகைவண்டி திணைக்கள பிரதான கணக்காளர், அஞ்சல் அலுவலக தலைமை அதிபதி, அரசாங்க கட்டுவேலை அதிபர் இந்த விடயம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர்களிடமிருந்து இணைப்படை திறப்பினை பெறுவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு இணைப்படை திறப்பினை பெற வேண்டும். இதற்கு பொறுப்பான உத்தியோகத்தரால் இதற்குரிய பூட்டை மாற்றுதல், இணைப்படை திறப்புகளை செய்தல், தூரத்தில் உள்ள நிலையம் ஒன்றுக்கு அறுக்கப்பட்டியை மாற்றுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கான செலவினங்கள் பொறுப்பேற்கப்படல் வேண்டும். அந்த உத்தியோகத்தரால் செலுத்தப்பட வேண்டும். காப்பு பெட்டியின் பூட்டை மாற்றுதல் அல்லது இணைப்படை திறப்பினை செய்தல் ஆகியவை கண்டிப்பாக பொறுப்பான உத்தியோகத்தர், பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர் ஒருவருடைய மேற்பார்வையின் கீழே செய்யப்பட வேண்டும். புகைவண்டி திணைக்களமும் அரசாங்க அஞ்சல் திணைக்களம், தபால் திணைக்களம் என்ன, புகைவண்டி திணைக்களமும் அஞ்சல் திணைக்களமும் அவற்றின் சொந்த வேலைக்களங்களில் இந்த வேலைகளை செய்யும். ஏனைய திணைக்களங்கள் அரசாங்க தொழிற்சாலையில் இதனை செய்து கொள்ளும். 321 வேண்டாம், அது அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த இணைப்படை திறப்புகளை கொண்ட கடித உரைகளை போர்டு ஆஃப் சர்வே மாதிரி செய்வார்கள். ஆண்டுதோறும் ஒப்பாய்வு செய்வார். அதில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கேள்வி வாரதுக்கு வாய்ப்பில்லை. அவ்வாறு ஒப்பாய்வு செய்கின்ற சபை
இந்த கடித உரைகளை கட்டுக்காப்பில் வைத்துள்ள திணைக்களங்களினுடைய அலகுகள் ஒப்பாய்வு செய்யும் சபையை நியமிப்பார்கள். அந்த ஒப்பாய்வு செய்யும் சபையினால 2 விடயங்கள் சரிபார்க்கப்படும். ஒன்று, பொறியிட்ட கடித உரைகளில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் பதிவேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றோடு சரியாக இருக்குதா. 2வது, அந்த பொதிகள் அல்லது அதுக்கு வைக்கப்பட்ட சீல் பொறி உடைபடாமல் இருக்கிறதா என்பதையும், பதிவேட்டில் உள்ள பதிவு ஒழுங்கின்படி கடித உரைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் அவர்கள் செல்வதை பார்த்துக் கொள்வார்கள். நிதி ஒழுங்கு விதி 322 காவல் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் எந்த நேரத்திலும் ஒப்பாய்வு செய்தலுக்கு கிடைக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்பதனுடைய முக்கியமான அம்சங்கள். காவல் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் எந்த நேரத்திலும் ஒப்பாய்வு செய்வதற்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், எந்த நேரத்திலையும் அதை நாங்கள் சேவை பண்ணக்கூடியதாக இருக்க வேணும் என்பதனுடைய பிரதானமான அம்சங்கள் என்ன? கட்டுக்காப்பில் உள்ள காசு, முத்திரை, சீட்டுக்கள், பிணைகள் அல்லது வேறு பொருட்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய காசு, முத்திரைகள் என்பவற்றின் முழு தொகைக்கும் எந்த நேரத்திலும் கணக்கு கூற தயாராக இருக்கவும், அவர் எந்த வேளையிலும் தன்னுடைய பதிவேடுகளில் அப்டேட் பண்ணி நாளது வரை பதிவு செய்து புத்தக கையிருப்பை உருப்படியான கையிருப்போடு ஒப்பீடு செய்து வைத்திருப்பது கட்டாயம். அப்போ முதலாவது விடயம், இந்த கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள், காவல் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் எந்த நேரத்திலும் ஒப்பாய்வு செய்தலுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதன் முக்கியமான அம்சங்கள் என்ன என்றுதான் இதுக்குள்ள கேட்கிறேன். காவல் கட்டுக்காப்பில் இருக்கக்கூடிய காசு, முத்திரை, சீட்டுக்கள், பிணைகள் ஆகியவற்றுக்கு அல்லது வேறு பொருட்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அவருடைய பொறுப்பில் இருக்கிற அந்த பொருட்களை அவற்றின் முழு தொகைக்கும் எந்த நேரத்திலும் கணக்கு கூறக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்ப புத்தகப்படியான மீதியையும் உருப்படியான கையிருப்பையும் ஒப்பீடு செய்து நாளாந்தம் ஒப்பீடு செய்து அதை அப்டேட் பண்ணி அவர் வச்சுக்கொள்ள வேண்டும். 2வது, ஏற்றுக்கொள்ளும் உத்தியோகத்தரிடம் பணம் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில், ஏற்றுக்கொள்ளும் உத்தியோகத்தர், ஏற்கும் உத்தியோகத்தர் என்றால் நீங்க பார்த்திருக்கிறீர்கள், மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல் என்று சொல்லி, ஏற்பது என்பது அந்த பணத்தை பெற்று அரசாங்க கணக்கில் வரவேற்பது. ஏற்கும் உத்தியோகத்தரிடம் பணம் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த பண வளங்களுக்கு சான்றாக அவரால் வழங்கப்பட்ட பற்றுச்சீட்டுகள் காட்டப்பட வேண்டும். ஒருவர் காசு சேகரிச்சிருக்கிறார், அதை தான் ஏற்கும் உத்தியோகத்தரிட கொடுத்துட்டார் என்றால் ஏற்கும் உத்தியோகத்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பற்றுச்சீட்டுகளை அவர் காட்டவும். சரிதானே? அதே போல அவர்கிட்ட கொடுப்பனவுகள் செய்யப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் காசு கொடுப்பனவு செய்திருக்காருண்டா காசு கொடுக்கல் தொடர்பான சாதனங்கள் ஒப்பாய்வுக்காக அவர் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எந்த வேளையிலும் காசுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் தான் காசை ஏற்கும் உத்தியோகத்தரிட கொடுத்துட்டேன் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பற்றுச்சீட்டு வேண்டி வச்சிருக்க வேண்டும். கொடுப்பனவு ஏதாவது செய்துட்டார் காசுல இருந்தென்றால் அதுக்குரிய கொடுப்பனவு சாதனங்கள், காசீட்டு பதிவு என்பவற்றை அவர் காட்ட வேண்டும். விற்பனைக்காக கொடுக்கப்பட்ட பொருட்களின் விஷயத்தில் அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட மொத்த பொறுமதிக்கு எப்போதும் அவர் காசு மற்றும் விற்கப்படாதுள்ள மீதி இரண்டையும் இணைத்து கணக்கு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ இந்த 3 விஷயத்தையும் திருப்பி ஒருக்கா சொல்றேன், கவனித்து கொள்ளுங்க. சரிதானே? காவல் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் எந்த நேரத்திலையும் ஒப்பாய்வு செய்வதற்கு கிடைக்கக்கூடியதாக இருத்தல் என்பதனுடைய முக்கியமான 3 அம்சங்கள். முதலாவது, காவல் கட்டுக்காப்பில் உள்ள காசு, முத்திரை, பிணைகள் தொடர்பில் ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு நேரத்திலையும் அவரிடம் கொடுக்கப்பட்ட முழு தொகைக்கும் கணக்கு கூறக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய பதிவேடுகளில் இருக்கக்கூடிய தொகையும் பௌதீக ரீதியான அல்லது உருப்படியான கையிருப்பையும் ஒப்பீடு செய்து நாளது வரைப்படுத்தி வச்சிருக்க வேணும். காசேட்டில் எவ்வளவு காசு இருக்குன்னு இருக்கோ அந்த அளவு காசு கையில் இருக்கான்னு அவர் பார்த்துக்கணும். அதே போலதான் முத்திரைகள், சீட்டுகள், பிணைகள் எல்லாம். 2வது, ஒரு உத்தியோகத்தர் பணத்தினை ஏற்கும் உத்தியோகத்தரிடம் கொடுத்து விட்டால் அப்ப அவர் கொடுத்ததுக்கான பற்றுச்சீட்டை அவர் வச்சிருக்கு.
அதே போல கொடுப்பனவுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருந்தால் அதற்குரிய பதிவுகளும் அதற்கான சாதனங்களும் ஒப்பாய்வு செய்வதற்காக அவர் சமர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவது, விற்பனைக்காக முத்திரை, அனுமதி சீட்டு போன்றவை வைத்திருப்பவரிட அவரிடம் வழங்கப்பட்ட முழு பெறுமதிக்கும் எந்த ஒரு வேளையிலையும் அவர் முத்திரை, அனுமதி சீட்டுகள், பணம் அல்லது ரெண்டும் சேர்த்து கணக்கு காட்டக்கூடியதாக அவருடைய இருக்கணும். இப்போ 10,000 ரூபாவுக்கு முத்திரை கொடுத்தால் 7,000 ரூபா முத்திரையை காணையிலிருந்து 7,000 ரூபா காசும் 3,000 ரூபா முத்திரை அவர் வச்சிருந்து காட்டினாச்சு. அப்போ இந்த 3 விடயங்கள் தான் அதில் சொல்லப்பட்டது. தனிப்பட்ட பணம் அரசாங்க காப்பு பெட்டிகள், அரக்கை பெட்டிகள் முதலியவற்றில் வைக்கப்படக்கூடாது. திணைக்கள சங்க நிதிகள் திணைக்கள தலைவருடைய அனுமதியோடு வைக்கப்படலாம். தனிப்பட்ட பணம், நகை என அரசாங்க காப்பு பெட்டிகளில் வைக்கப்பட்டால் அதுக்கு என்ன நடவடிக்கை? எந்த அரசாங்க உத்தியோகத்தராவது அவருடைய பொறுப்பில் உள்ள அரசாங்க காப்பு பெட்டி முதலியவற்றில் அரசாங்கத்துக்கு சொந்தமில்லாத அல்லது தன்னுடைய பதவி காரணமாக தான் பெற்று கணக்கு காட்ட வேண்டிய பொருட்கள், அரசாங்க பதவியின் காரணமாக அல்லது அரசாங்கத்தின் பதவி, அவர் இருக்கிற பதவி காரணமாக சில பொருட்களை பெற்று வைத்து கணக்கு காட்ட வேண்டிய பொருட்கள் இருக்கும் தானே, அந்த பொருட்கள் அல்லது அவருடைய பொறுப்பில் உள்ள அரசாங்க பொருட்கள் தவிர அரசாங்கத்துக்கு சொந்தமில்லாத பொருளாக இருந்தால் அவருடைய பதவி காரணமாக அதை பெற்று வைத்திருந்து கணக்கு காட்ட வேண்டியதாக இருக்கிறது. தவிர வேறு எந்த பொருளையும் வைத்திருக்க கூடாது. வேறு யாரும் வைத்திருக்க அனுமதிக்கவும் கூடாது. இப்போ காப்பு பெட்டியை வைத்திருக்கிற உத்தியோகத்தர் அவ்வாறு வைத்திருப்பதற்கு அவருடைய மேலதிகாரி அனுமதிக்கவும் கூடாது. அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் தனது பொறுப்பில் உள்ள அரசாங்க காப்பு பெட்டி முதலியவற்றில் அரசாங்கத்துக்கு சொந்தமில்லாத பொருட்களையோ அல்லது தன்னுடைய பதவியின் நிமித்தம் தான் பெற்று கணக்கு காட்ட வேண்டிய பொருட்கள் அல்லாத பொருட்களையோ வைத்திருக்க கூடாது. அரசாங்கத்துக்கு சொந்தமில்லாத பொருட்கள், தன்னுடைய பதவி காரணமாக தான் பெற்று வைத்திருக்கும் அவசியம் இல்லாத பொருட்கள் என்பவை காப்பு பெட்டியில் வைக்கப்படக்கூடாது, வைத்திருக்க அனுமதிக்கவும் கூடாது. இந்த விதியை மீறி, இந்த பிரமாணத்தை மீறி காப்பு பெட்டியில் காணப்படுகின்ற தனிப்பட்ட பணம் அல்லது வேறு எந்த பொருளாவது பறிமுதல் செய்யப்பட்டு அதன் பெறுமதி அரசுரைக்கு வரவு வைக்கப்படும். திணைக்கள சங்க நிதிகள் தற்காலிகமாக வைக்கப்படலாம். திணைக்களத்தினுடைய சங்க நிதிகள் தற்காலிகமாக வைக்கப்படலாம் என்றால், திணைக்களத்தில் சிக்கன சங்கம் போன்ற சங்கங்கள் இருந்தால் அந்த பணத்தை தற்காலிகமாக வைக்கிறதாக இருந்தால் அடுத்து வருகிற வேலை நாளில் எடுக்கப்படும் என்று சொல்லி உத்தரவாதத்தோட திணைக்கள தலைவரால் அதை வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படலாம். அதன்படி சாதாரணமாக வைக்க இயலாது. இந்த நிதி ஒழுங்கு விதி 323 2-3 இடங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது. நாங்கள் குறிப்பாக பார்த்தது தாபன விதிக்கோவையினுடைய 47வது அத்தியாயம், அரசாங்க பணம் முதலியவற்றில் உத்தியோகத்தருடைய பொறுப்புகள் தொடர்பாக. அதில் இருக்கிற விடயத்தை தான் நாங்கள் இங்கேயும் திருப்பி சொல்லுகிறோம். முதலாவது, தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அரசாங்க பணம் எந்த வழியிலும் அரசாங்க உத்தியோகத்தினால பயன்படுத்தப்படக்கூடாது. அரசாங்கத்துக்கு மறுமொழி கூற வேண்டிய எந்த ஒரு தொகையையும் எந்த ஒரு உத்தியோகத்தரும் வேறு அலுவலர்களுக்கு கடனாகவோ முற்பணமாகவோ அனுமதியற்ற கடன் முற்பணமாக கொடுக்கக்கூடாது. மூன்றாவது, எந்த ஒரு அலுவலரும் நிதி அல்லது பணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அலுவலரிடம் அனுமதியற்ற கடன் அல்லது முற்பணங்களை பெறுதல் கூடாது. நான்காவது, அரசாங்க பணம் எதனையும் ஒரு தனிப்பட்ட கணக்கில் போட்டு வைத்திருப்பது பாரதூரமான குற்றமாக கருதப்படும். அரசாங்க பணத்தில் இருந்து தனிப்பட்டவருடைய காசோலைகளை மாற்றுவது, தனியார் காசோலைகளை மாற்றி கொடுப்பதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது, கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, தனிப்பட்ட கணக்கில் போட்டு வைப்பது, தனிப்பட்டவரின் காசோலைகளை மாற்றுவது ஆகியவை மிக கடுமையான குற்றமாக கருதப்பட வேண்டும்.
இந்த குற்றங்களில் ஏதாவது ஒன்றை செய்யும் உத்தியோகத்தர் மீது வழக்கு தொடரப்படுவதோடு அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்படுவதற்கும் அவர் ஆளாவார். இப்போ இந்த 5 குற்றங்களையும் நீங்கள் அடுக்கா சொல்ல பழகினீங்கன்னா சரி. என்ன 5 குற்றங்களும்? தனிப்பட்ட நோக்கங்களுக்கு அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது, அரசாங்கத்துக்கு மறுமொழி கூற வேண்டிய எந்த தொகையை ஆவது கடனாக வழங்குவது, அரசாங்கத்துக்கு மறுமொழி கூற வேண்டிய எந்த தொகையையும் அனுமதிக்கப்படாத கடன் அல்லது முற்பணமாக வாங்குவது, 4வது தனிப்பட்ட கணக்கில் அரசாங்க பணத்தை போட்டு வைப்பது, 5வது அரசாங்க பணத்திலிருந்து தனிப்பட்டவரின் காசோலைகளை மாற்றுவது ஆகியவை கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான 5 விடயங்களையும் செய்வது, அதாவது தனிப்பட்ட காரணங்களுக்கு அரச பணத்தை பயன்படுத்துவது, அனுமதியற்று கடன் முற்பணம் வழங்குவது, கடன் முற்பணம் வாங்குவது, தனிப்பட்ட கணக்கில் போட்டு வைப்பது, தனிப்பட்டவரின் காசோலைகளை மாற்றுவது ஆகிய செயல்கள் மிக கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. இந்த குற்றங்களில் ஏதாவது ஒன்றை செய்யும் உத்தியோகத்தரின் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்படுவதற்கும் ஆளாவார் என்று எழுதினீங்கண்டா, தாவன விதி கோவை கேட்டாலும் இதான் விட, நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ள கேட்டாலும் இதுதான் விட. சரியா? செலவுகளுக்காக வழங்கப்பட்ட பணத்தை உத்தியோகத்தர் சரிபார்ப்பது, அதாவது இந்த உபகட்ட நிதி, சில்லறை பண கட்ட நிதி என்று பார்த்தோம் நிதி ஒழுங்கு விதியில் 371. சரி, 371 உபகட்ட நிதி. அவ்வாறாக வழங்கப்பட்ட பணத்தை சரிபார்ப்பது. எந்த ஒரு வேளையிலேயும் அந்த உத்தியோகத்தெல்லாம் வழங்கப்பட்ட தொகைக்கு அவர் ஒப்புக்கோடல் செய்ய வேணும். காசை பெறும்போது அதுக்கு கையொப்பம் வச்சு கொடுக்க வேணும். பணத்தை பெற்றதற்கு, தான் பெற்ற பணத்துக்கு எந்த ஒரு வேளையிலும் பணமாகவோ சிட்டைகள் உறுதிச்சீட்டுகளாகவோ அல்லது பணமும் சிட்டைகள் உறுதிச்சீட்டுகளுமாக சேர்த்து அவர் கணக்கு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேளையிலேயும் அவ்வாறு கணக்கு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த 325 கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? காலத்துக்கு காலம் சரிபார்த்தல். 2 விதமான காலத்துக்கு காலம் சரிபார்த்தல்கள் இருக்கு. ஒன்று பணம் முதலியவை, 2வது பணம் தவிர்ந்த ஏனையவை. இப்ப காலத்துக்கு காலம் சரிபார்த்தல்கள், பணம் முதலியவை முற்றாக ஒப்பாய்வு செய்யப்படும். முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில் எல்லா காசுகளையும் முத்திரைகளையும் ஒப்பாய்வு செய்ய வேணும். மாதத்துக்கு ஒரு முறையாவது கிரமமற்ற இடைவெளியில் அது நடத்தப்பட வேண்டும். பணம் முதலியவற்றை முழுமையாக ஒப்பாய்வு செய்யணும், முழுக்க எண்ணும். சரிதானே? பணம் முதலியவை சரிபார்ப்பதாக இருந்தால் காலத்துக்கு காலம் சரிபார்த்தல்களில் 2 இருக்குது. ஒன்று பணம் முதலியவற்றை முற்றாக ஒப்பாய்வு செய்தல், 2வது காவல் கட்டுக்காப்பில் உள்ள மற்ற பொருட்களை சரிபார்த்தல். பணம் முதலியவற்றை முற்றாக ஒப்பாய்வு செய்தல் என்பதனுடைய விளக்கம், முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று போகணும், எல்லா காசுகளையும் முத்திரைகளையும் ஒப்பாய்வு செய்ய வேணும். மாதத்துக்கு ஒரு முறை என்றாலும் ஒழுங்கற்ற இடைவெளியில், இன்றைக்கு தான் வருவார் என்று சொல்லி தெரியக்கூடாது, கிரமமற்ற இடைவெளியில் நடத்தப்பட வேண்டும். 2வது விடயம், காவல் கட்டுக்காப்பில் உள்ள மற்ற பொருட்களை சரிபார்த்தல். குறித்த குறிப்பின்றி தெரிந்தெடுக்கப்பட்ட சில பொருட்கள் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோதனை சரிபார்த்தல் மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். இதுதான் என்று சொல்லி இல்லாம ரெண்டமா செலக்ட் பண்ணி ஏதாவது சில பொருட்களை மட்டும் சோதனை சரிபார்த்தல் செய்ய வேணும். இது மாதத்துக்கு ஒரு முறை. அங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது என்றால் அதை விட குறையவும் செய்யலாம். ஏனைய பொருட்கள் மாதத்துக்கு ஒரு முறை செய்தா போதும். காவல் கட்டுக்காப்பில் வைக்கப்படுகிற மற்ற பொருட்கள் குறித்த குறிப்பின்றி, அதாவது இதுதான் என்று சொல்லி இல்லாம ரெண்டமா தெரிவு செய்து, அது எழுமாறாக தெரிந்தெடுக்கப்பட்ட என்று வச்சுக்கொள்ளுங்களேன், சில பொருட்கள் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோதனை சரிபார்த்தல்கள் செய்யப்படும். இப்ப காலத்துக்கு காலம் சரிபார்த்தல்களுக்கான விளைவுகள் எவ்வாறு அறிவிக்கப்படும்? பணம் முதலியவை முற்றாக
ஒப்பாய்வு செய்யப்படுகிறது. ஏனையவை குறித்த குறிப்பின்றி தெரிந்தெடுக்கப்பட்ட சில பொருட்கள் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோதனை சரிபார்த்தல் செய்யப்படுகிறது. இதனுடைய விளைவுகள் ஒவ்வொரு திணைக்களம், அலுவலகம், உப அலுவலகம் போன்றவை. சரிதானே? அப்போ இதற்குரிய விளைவுகள் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு, அதாவது திணைக்கள தலைவருக்கு அறிவிக்க. இந்த காசு அனுப்புதல் எல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இல்லை. ஏன் காசு அனுப்புதல் உங்கள்கிட்ட இல்லை? அது இப்போ வங்கிகள்கிட்ட இருந்து பௌதீக ரீதியாக பணம் பரிமாற்றம் செய்யப்படாமல் அதன் பெறுமதி மட்டும் பரிமாற்றம் செய்யப்படுகிற முறை வந்துட்டு. என்ன பதிவு மட்டும் இடமாற்றம் செய்யப்படும், காசு கைமாறு. பதிவுகள் மட்டும் ஒருவருடைய இதிலிருந்து கழிச்சு இன்னொருவருடைய இதிலிருந்து கூட்டி விட்டால் சரி, வங்கியிடமே பணம் இருக்கும். ஆனால் அப்போ முந்தி அப்படி இல்லை. சரிதானே? இதுக்குள்ளே பெரிய கதையெல்லாம் இருக்கு. திரை செய்தியில இருந்து கச்சேரிக்கு காசு கொண்டு வர போகிறார்களாக இருந்தால் அது எவ்வளவு காசு என்று பார்த்து அதுக்கான போலீஸ் துணியோடு சிராப்பர் ஒரு உத்தியோகத்தர் போய் அந்த காசு கொண்டு வருவார்கள். அதுக்கும் அங்கே அதுக்குரிய பணம் எண்ணப்பட்டு பெட்டியில் இடப்பட்டு அதற்குரிய திறப்பு வேறு விதமாக இங்கே வந்து சேரும். அதோடு கொண்டு வரையில். சரிதானே? அது பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்படும் அல்லது வேறு வழிமுறைகள் மூலமாக, பாதுகாப்பான வழிமுறைகள் மூலமாக திறப்பு அனுப்பி வைக்கப்படும். பெட்டி தனியாக வரும். பிறகு இங்கே வந்து அந்த பெட்டியை திறந்து பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இங்கே அப்படி பணத்தை கொண்டு போகிறதாக இருந்தால் எத்தனை போலீஸ் வேணுமென்றதெல்லாம் திரை செய்தி தான் தீர்மானிக்கும். அரசாங்க கணக்குகள் திணைக்களம் கொண்டு போகிற பணத்துக்கு ஏற்றபடி போலீஸ் பாதுகாப்பினுடைய அளவு இருக்கு. இந்த காசு அனுப்புதல் என்பதெல்லாம் இப்போது இல்லை. நாங்கள் அந்த பகுதியை விடுவோம். சரிதானே? போலி நாணயத்தாள்கள் தொடர்பாக கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரியாக சில விடயங்களை நான் சொல்லுவேன். காசு, கள்ள காசு தந்துட்டாங்க, அதான் போலி நாணயத்தாள். கள்ள காசு தந்துட்டாங்க. இதை 4 ஆங்கிளில் பார்க்க போகிறோம். ஒன்று, கொழும்பில் நடக்குது, காசு தந்தவரை தெரியும். 2வது, கொழும்பில் நடக்குது, காசு தந்தவரை தெரியாது. அடுத்த பகுதி, கொழும்புக்கு வெளியில நடக்குது, காசு தந்தவரை தெரியும், காசு தந்தவரை தெரியாது. இப்ப 4 சந்தர்ப்பம். கொழும்புல நடக்குது, காசு தந்தவரை தெரியும். கொழும்புல நடக்குது, காசு தந்தவரை தெரியாது. கொழும்புக்கு வெளியில நடக்குது, காசு தந்தவரை தெரியும். கொழும்புக்கு வெளியில நடக்குது, காசு தந்தவரை தெரியாது. இந்த 4 சந்தர்ப்பங்களிலும் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? கொழும்பில் அரசாங்க அலுவலகம் முன்பில் சமர்ப்பிக்கப்பட்ட பணம் போலியானது என்ற சந்தேகம் ஏற்படுகிற போது கொழும்பில் இருக்கிற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் போலி நாணய பணியகம் அல்லது போலி நாணயங்களை கையாளும் பிரிவு ஒன்று அங்கே இருக்கு. போலி நாணய பணியகத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்திற்கு உடனடியாக அந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். பணம் கொடுத்தவரை தெரியும் என்றால் அதனை கொடுத்தவரும் அந்த காசும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலி நாணய பணியகத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுவே சம்பவம் வெளியூர்ல நடந்தால் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டு பணமும் அதனை கொடுத்தவரையும் அந்த நிலையத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்க வேண்டும். சரிதானே? கொழும்புல என்றால் அதில் இருக்கிற CID பிராஞ்சில் இதுக்கென்று சொல்லி தனியாக ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவுக்கு பொறுப்பான OIC என்று வைப்போமே, அந்த பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியிடம், பொறுப்பதிகாரிக்கு அறிவித்து காசையும் அந்த ஆளையும் கொடுக்க வேணும். கொழும்புக்கு வெளியிலேயாக இருந்தால் அந்த CID டிபார்ட்மெண்ட்டுக்கு போகையில் அருகில் உள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்து அந்த பணத்தையும் பணம் எங்களிடம் கொடுத்தவரையும் ஒப்படைக்க வேண்டும். பணத்தை கொடுத்தவர் நன்னோக்கத்துடன் இதனை செய்தார் என்றும் ஐயத்துக்கு இடமில்லை என்றும் கருதப்படும் போது மேல் உத்தியோகத்தரின் அதிகாரத்துடன் ஒப்புவித்தவர் விடுவிக்கப்படலாம்.
ஆயினும் சமர்ப்பித்தவரின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டு அவர் பெயரும் விலாசமும் பிற விவரங்களும் குறித்த தாளுடன் அல்லது நாணயத்துடன் கொழும்பு குற்றவியல் நுண்ணாய்வு திணைக்கள பிரதி போலீஸ் தலைமை அதிபதிக்கு நேராக அனுப்பப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்துல அவரை தெரியும், ஆளை தெரியும், அவர் பிரச்சனை இல்லை, அவர் இந்த கள்ள காசை செய்திருக்க மாட்டார் என்று சொல்லி திணைக்களத்தில் இருக்கிற மேல் உத்தியோகத்தர் சம்மதித்தால் திணைக்கள தலைவர் நிறுவன தலைவர் அந்த உரிய ஆளை பற்றி எல்லாமே தெரியும். அவரை அவசரமாக இருந்தால் கூப்பிடலாம், சரிதானே? அப்போ அவருடைய விலாசம் ஏனைய விவரங்கள் என்பவற்றோடு அவருடைய வாக்கு மூலத்தை பதிவு செய்து கொண்டு அவரை விடுவிக்கலாம். இப்போது அந்த குறித்த காசு அந்த பணத்தோடு இந்த விவரங்களையும், இந்த பணத்தை கொடுத்தவருடைய விவரம், அவருடைய வாக்கு மூலம் என்பவற்றையும் இணைத்து கொழும்பில் இருக்கிற குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் தலைமை அதிபதி டிஐஜி, அங்கே இருக்கிற டிஐஜிக்கு நீங்கள் நேராக அதை அனுப்ப வேணும். இப்படி கள்ள காசு வந்திருக்குது, இவர் தான் தந்தவர், இதான் அவற்றை பேர், இதான் ஊர், இப்படித்தான் அவர் சொல்லுகிறார் இவருடைய வாக்கு மூலம். அவரை தேவை என்றால் நீங்கள் கூப்பிடலாம், அவருடைய அட்ரஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் அவரை வீட்டை விட்டுட்டோம், இந்தாங்கோ காசு, இந்தாங்கோ விவரம் என்று சொல்லி கொழும்பில் இருக்கிற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் தலைமை அதிபதிக்கு நேராக அந்த விடயத்தை அனுப்பவும். காசு தந்திருக்கணும், எங்களுக்கு ஆளை தெரியாது, ரெண்டாங்க போலீஸ் ஆள்கள் கிடைச்சிருக்குது, எங்களுக்கு ஆளை தெரியாது யார் தந்தவர் என்று பின்னேற வன்னியக்குள்ளதான் கண்டுபிடிச்சினாங்க. இப்போது அந்த தாள்களும் அதை வெட்டக்கூடாது, பேனையால வெட்டி கட்டி ஒழிஞ்சக்கூடாது. தாள்கள் கொழும்பு குற்றவியல் நுண்ணாய்வு திணைக்களத்தின் போலி நாணய பணியகத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்திற்கு நேராக அனுப்பவும். நீதிமன்றங்கள் தங்களிடம் கிடைக்கிற எல்லா கள்ள நாணயத்தாள்கள் அதை ஒரு பதிவு தபால் மூலமாக, பதிவு செய்யப்பட்ட உரையில் என்று சொல்லியிருக்கு, பதிவு தபால் மூலமாக அவற்றுக்கு ஒரு முடிவு காண்பதற்காக, அவற்றை பற்றிய ஒரு தீர்வு அல்லது அதை பற்றிய ஒரு இறுதி தீர்மானத்தை காண்பதற்காக கொழும்பில் இருக்கிற மத்திய வங்கியின் பிரதான கணக்காளருக்கு அனுப்பவும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நீதிமன்றத்தினுடைய வழக்கு இலக்கம் அதனோடு அனுப்பப்படுகிற தழுவு கடிதத்தில் கூறப்பட வேண்டும். அதாவது அதில் கவரிங் லெட்டரில் நீதிமன்ற வழக்கு இலக்கம் போட்டு அனுப்பவும். அப்போ தங்கள்கிட்ட கிடைக்கிற இந்த கள்ள நாணயங்கள், கள்ள ஒப்பமிடப்பட்ட தாள்கள் என்று சொல்லி சொன்னால் கள்ள காசு, சரி. அப்போது இவ்வாறான போலி நாணயத்தாள்களை நீதிமன்றங்கள் தங்களிடம் கிடைக்கிற எல்லா போலி நாணயத்தாள்களையும் அதுக்கு ஒரு முடிவு தெரியப்படுத்த சொல்லி மத்திய வங்கியினுடைய பிரதான கணக்காளருக்கு அதை அனுப்ப வேணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நீதிமன்றத்தின் வழக்கு இலக்கம் அந்த பணத்தோடு அனுப்பப்படுகிற கவரிங் லெட்டரில் தழுவு கடிதத்தில் கூறப்பட வேண்டும். இந்த நிதி ஒழுங்கு விதிக்கு அமைவாக இந்த கடிதம் எழுதப்படுகிறது என்றும் அதில் எழுதணும். நிதி ஒழுங்கு விதி 329 அமைவாக இது தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று சொல்லியும் சொல்லவும், சரிதானே? இப்போ நாங்கள் அடுத்தது அடியிதழ் சேர் புத்தகங்கள் என்கிற 2வது பிரிவு. இதுக்குள்ளே பார்த்த விடயங்கள் தொடர்பில் ஒரு மேலோட்டமான, நீங்களும் எல்லாரும் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு சோர்ந்து போயிருக்கிற நேரம், அப்போ நாங்கள் ஒரு வேகமான மீள்பார்வை ஒன்றோட இந்த பகுதியை திருப்பி பார்த்து கொண்டு வரப்போகிறோம். முதலாவது அரசாங்க பணம் முதலியவற்றின் பாதுகாப்பு கட்டுக்காப்பு என்பது அந்த பிரிவு. இதில் இருக்கிற 5 பிரிவுகளில் முதல் பிரிவு. அரசாங்க பணம் என்பவற்றின் பாதுகாப்புக்கும் கட்டுக்காப்புக்கும் பொறுப்பான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்புகள் என்ன என்று பார்த்தினாங்க. அவருக்கு 3 விதமான பொறுப்பு இருக்குது. ஒன்று கட்டுக்காப்பு, அதாவது உரிய வகையில் இவற்றை வைத்திருப்பதற்கு இடவசதி இருக்கா, அதை அந்த விடயத்துக்கு பொறுப்பான ஆக்கள் பிணைப்பணம் செலுத்துகிறோமா என்று உறுதிப்படுத்த போகிறார். 2வது, மேலே சொல்லப்பட்ட இந்த பொருட்கள் போதிய அளவில் பாதுகாப்பாக பேணப்படுகிறதா, முறையாக உபயோகிக்கப்படுகிறதா, இந்த விடயங்களோடு தொடர்புள்ள உத்தியோகத்தர்கள் கடமைக்கு வராத போது முறையாக கடமை கையளித்தல் கையேற்றல் நிகழுதா என்று பார்த்துக் கொள்ளுவார். 3வது, 6வது உத்தியோகத்தர் நட்டம் ஏற்படுத்தினால் அவர்கிட்ட இருந்து அந்த நட்டம் அறவீடு செய்யப்பட வேணும், அப்படி நடக்குதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார்.
அடுத்தது காப்புப்பட்டி, அறுக்கைப்பட்டி, அறுக்கை அறை, நில அறை என்பவற்றில் வைத்து பேணப்பட வேண்டிய பொருட்களவை என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதை நான் திருப்பி சொல்ல இல்லை, அந்த பகுதியை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு மேலோட்டமாக சொல்லுவோம். என்ன பணம், பணம் என்பதற்குள்ளே என்னென்ன அடங்கும்னு எங்களுக்கு தெரியும். அதே போல் விற்று பணம் பெறக்கூடியவை, உத்தரவு சீட்டுகள் போன்றவை, காசோலை புத்தகங்கள், பணப்பெறுவது இருக்கோ இல்லையோ நீதிமன்ற நடவடிக்கையோடு தொடர்புபட்டவையாக இருந்தால் நீதிமன்றம் சொன்னபடி அதை வைக்க வேண்டும். மேலே சொல்லப்பட்டவையை தவிர அரசாங்க சொத்து அல்லது அரசாங்க சொத்து இல்லாவிட்டாலும் அரசாங்கம் பாதுகாக்க வேண்டிய சூழல் வரும்போது அவற்றையும் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கலாம். நீதிமன்ற சார்ந்த பொருட்கள், நகை, பணம் போன்றவை இருந்தால் அது எப்போதும் நீதிமன்ற காப்பு பட்டியலில் இருக்க வேணும். நீதிபதி அல்லது நீதவான் அதிகாரம் அளித்த உத்தியோகத்தரிடம் அல்லது நீதிமன்ற பதிவாளரிடம் அதன் தரப்பு இருக்க வேண்டும். கட்டுக்காப்பில் வைக்கப்படுகிற பொருட்களினுடைய பதிவுகள் தொடர்பாக அந்த விடயத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரால் எப்பொழுதும் வைக்கப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற பொருட்களினுடைய பதிவுகள் உரிய பதிவேடுகளில் பதியப்பட வேண்டும். அது ஒரு பதவிநல உத்தியோகத்தர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதம முகாமைத்துவ சேவை அலுவலர் உண்மைப்படுத்த வேண்டும். அவ்வாறு பேணப்படுகிற சில ஏடுகள் பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, பொருட்கள் எப்போதும் செவ்வகக்கூடியதாக இருக்க வேண்டும். சிறு காப்பு பட்டிகள் இருந்தால் சுவருக்குள்ளே வைக்க வேண்டும். பூட்டுக்கள் அமைக்கும் விதம் என்று கேட்பார்களாக இருந்தால் 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொன்றின் தரப்பும் ஒவ்வொரு உத்தியோகத்தர் வைத்திருக்க வேண்டும். பூட்டுக்கள் எவ்வாறு அமைக்கப்படும் என்று கேட்டால் 314 இருக்கிறது. சரி, திறப்புகள் எவ்வாறு பேணப்படும் என்றால் 318. சரிதானே? இவற்றினுடைய திறப்புக்கு அல்லது அதில் வைக்கக்கூடிய பொருளுக்கு அல்லது திறப்புக்கும் பொருளுக்கும் பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தர் 2 பேர் இருப்பினும் உத்தியோகத்தர்கள் அந்த திறப்புகளை எப்போதும் தன்வசம் வச்சிருக்கணும். மேசை, ஆட்சி, அலுமாரி, இழுப்பறையில் விட்டுட்டு போகக்கூடாது. அதிகாரமற்றவரிடம் எந்த வேளையிலும் அது சேரக்கூடாது. அதில் பொருட்கள், முக்கியமான பொருட்கள் இல்லாவிட்டாலும், நில அறை, காப்புப்பட்டி, அறுக்கப்பட்டி, அறுக்கை அறையில முக்கியமான பொருட்கள் எதுவும் இல்லை என்றால் கூட இந்த நடைமுறை தொடர்ந்து பேணப்பட வேண்டும். ஒன்றும் இல்லாத நேரத்தில் திறப்ப வச்சுட்டு போனால் அதை டூப்ளிகேட் பண்ணி வச்சிருவாங்க. பிறகு எல்லாம் இருக்கிற நேரத்தில் திறந்துடுவாங்க. ஆகவே அதில் எந்த முக்கியமான பொருட்களும் இல்லாத சந்தர்ப்பத்திலேயும் திறப்பு மேலே சொன்னபடிதான் பேணப்பட வேண்டும். இந்த ஒழுங்கு விதிகளை பின்பற்றாமல் ஏதேனும் நட்டம் ஏற்பட்டால் அந்த உத்தியோகத்தர்கள் தான் அந்த நட்டத்துக்கு பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். இந்த மேலே சொல்லப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் ஏதாவது நட்டத்தை உண்டாக்கினால் அவர்கள் தான் அந்த நட்டத்தை பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். நட்டம் நிகழ்ந்தால் இடைப்படை திறப்புகள் வைக்கிறது, கிறிஸ் பூசி, பொலித்தீன் சுற்றி, என்வலப்பில் வச்சு ஒட்டி சீல் பண்ணி அதுக்கு மேலே இதில் சொல்லப்பட்டபடி விவரங்கள் எழுதி அஞ்சல் திணைக்களம், புகையிரத திணைக்களம், கட்டு வேலைகள் திணைக்களம் தங்களுடைய தலைமை அலுவலகத்திலும் ஏனைய திணைக்களங்கள் திரை சேரியிலும் அவற்றுக்கான திறப்புகளை கொண்டு போய் வைக்க வேணும். அரசு திரை சேரின்ற கணக்குகள் திணைக்களத்தில் அவர்கள் ஒரு பதிவு எண்ணை கொடுப்பார்கள். திரை சேரி அந்த பதிவு எண் கவனமாக வச்சிருக்க வேணும். ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக இணைப்படை திறப்பு தேவைப்படுகிற போது அதனை கோரும் விண்ணப்பத்தில் கடித உரையில் இருக்கிற பதிவு எண் குறிப்பிடப்பட வேண்டும். அஞ்சல் அலுவலகம், புகைவண்டி, அரசாங்க கட்டுவேலை திணைக்களங்கள் என்ற காப்புப்பட்டிகள் அவற்றின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? காப்புப்பட்டிகள் கையேற்றல் அல்லது கையளித்தல், அதை கொண்டு செல்லல் என்று போட்டிருக்கார்கள். கையளித்தல் அல்லது கையேற்றல். திரைசேரியில் இருக்கிற கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறுக்கு ஒரு காப்புப்பட்டியை நாங்கள் திருப்பி கொடுப்பதாக இருந்தால் 2 திறப்புகளோடையும் திருப்பி கொடுக்க வேணும். அப்போ டூப்ளிகேட் திறப்பு ட்ரெஷரியில் வச்சிருந்தால் அதை எடுத்து 2ஐயும் சேர்த்து தான் கொடுக்க வேணும். அதே போல் எங்களுக்கு ஒரு பெட்டி கிடைக்கும் போது வேறு இடத்திலிருந்து நேரடியாகவோ அல்லது கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிலிருந்து கிடைக்கிற போது நாங்கள் 2 திறப்புகளையும் செவ்வாய் பார்த்து சரியாக இருக்கிறதுன்னு சொல்லி 2 திறப்புகளோடையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். காப்புப்பட்டியை பயன்படுத்த ஆரம்பித்த பின்னர் அந்த பயன்படுத்தும் திணைக்களம் ஏற்கனவே சொன்னது போல அதனுடைய இணைப்படை திறப்பை மத்திய திரைசேரியினுடைய அரச நிதி திணைக்களத்துக்கு அதை அனுப்பி வைக்கும். திறப்பு காணாமல் போனால் எங்க திறப்பு வச்சிருக்கிறோமோ அது இந்த இணைப்படை திறப்பு அவர்களுக்கு அறிவிக்க வேணும். பூட்டை மாற்றுவது
இணைப்படை திறப்புகளை செய்வது என்பவற்றின் மூலமாக அதை சீர் செய்து கொள்ளலாம். ஆனால் பூட்டை மாற்றுவது, இணைப்படை திறப்புகளை செய்தல் நிகழ்ந்த பின்னர் அதனை பாதுகாப்பு கருதி வேறு இடங்களுக்கு நகர்த்தக்கூடியதாகவும் இருக்கு. அப்போ இங்கே ஒரு திறப்பு தொலைஞ்சு போச்சுன்னா 2 வேலை செய்ய போகிறோம். ஒன்று பூட்டை மாற்றி நாங்களே பயன்படுத்த போகிறோம், அல்லது இணைப்படை திறப்பை செய்துட்டு அதை தூரத்தில் உள்ள நிலையம் ஒன்றுக்கு மாற்றம் செய்தல். இதற்கு பொறுப்பான உத்தியோகத்தரால் இந்த விதமாக ஏற்படுகிற பணம் செலவு செலுத்தப்பட வேண்டும். பூட்டுக்கு மாற்றம் செய்கிறது அல்லது இணைப்படை திறப்புகள் செய்தால் கண்டிப்பான மேற்பார்வையோடு புகைவண்டி திணைக்களம் அல்லது அஞ்சல் திணைக்களமாக இருந்தால் அவர்களின் சொந்த வேலைக்களங்களிலும், மற்ற திணைக்களங்களாக இருந்தால் அரசாங்க தொழிற்சாலையிலும் செய்ய வேண்டும். இந்த இணைப்படை திறப்புகளை கொண்ட கடித உரைகளை திரைசேரி ஒப்பாய்வு செய்கிற போது 2 விடயங்களை பார்க்கும். ஒன்று, பொறியிட்ட கடித உரைகளில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் பதிவேட்டில் கொடுக்கப்பட்டவற்றோடு சரிபார்க்கப்படுகிறது. அடுத்தது, பொறிகள் உடைபடாமல் இருக்கிறதா, சீல் பண்ணது உடைபடாமல் இருக்குதா, பதிவேட்டில் இருக்கிற ஒழுங்கின்படி கடித உரைகள் வைக்கப்பட்டிருக்குதா என்பது அவதானிக்கப்படும். எந்த நேரத்திலும் ஒப்பாய்வுக்கு கிடைக்கக்கூடியதாக இருத்தல் என்பது 3 முக்கியமான விடயங்களை கொண்டதாக இருக்கும். ஒன்று, கட்டுக்காப்பில் வைத்திருக்குமாறு கொடுக்கப்பட்ட பொருளை கேட்கிற போது எந்த நேரத்திலையும் கணக்கு காட்டக்கூடியதாக அவர் அப்டேட் பண்ணி ரெஜிஸ்டரில் இருக்கிற பேலன்ஸையும் பிசிக்கல் பேலன்ஸையும், பௌதிக ரீதியான மீதியையும் பதிவேட்டு மீதியையும் எப்போதும் ஒன்றாக இருக்கும் வகையில் அவர் சரிபார்த்து கொள்ள வேண்டும். 2வது, பணம் கையாளுபவர் ஏற்றுக்கொள்ளும் உத்தியோகத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டார் என்றால் அதுக்கு பற்றிச்சீட்டு காட்ட வேணும். ஏதேனும் கொடுப்பனவுகள் பணத்திலிருந்து செய்யப்படுமாக இருந்தால் அவற்றுக்குரிய கொடுப்பனவு சாதனங்களை கையில் வச்சிருந்து கணக்கு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். விற்பனைக்கான பொருட்களாக இருந்தால் விற்பனைக்காக கொடுக்கப்பட்ட மொத்த தொகைக்கு எப்போதும் விற்பனைக்காக உள்ள மீதி மற்றும் விற்று பெற்ற பணம் என்பவற்றை 2மாக சேர்த்து கணக்கு காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட பணம் போன்றவை அரசாங்க காப்பு பட்டிகளில் வைக்கக்கூடாது. தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற அரசாங்க காப்பு பட்டியலே அரசாங்கத்துக்கு சொந்தமில்லாத பொருட்களையோ அல்லது தன்னுடைய பதவி காரணமாக தான் பெற்று கணக்கு காட்ட வேண்டியவை தவிர்ந்த பொருட்களையோ வைத்திருக்கக்கூடாது. அதை மீறி வைத்திருந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு அதன் பெறுமதி அரசவைக்கு வரவு வைக்கப்படும். திணைக்களத்தோடு தொடர்புடைய சங்கங்களின் நிதிகளை தற்காலிகமாக திணைக்கள தலைவருடைய சம்மதத்தோடு வைக்கலாம். அடுத்தது, அரசாங்க பணம் தொடர்பான நடவடிக்கைகள். தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்தக்கூடாது. அரசாங்கத்துக்கு மறுமொழி கூற வேண்டிய எந்த ஒரு பணத்தொகையையும் உரிய அனுமதியின்றி, அதாவது அனுமதிக்கப்பட்ட கடன் முற்பணம் தவிர அனுமதியற்ற கடன் முற்பணமாக வழங்கக்கூடாது. அனுமதியற்ற கடன் முற்பணமாக வாங்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட வங்கி கணக்கில் போட்டு வைக்கக்கூடாது. தனிப்பட்ட காசோலைகளை மாற்றுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான 5 வகையான குற்றங்களையும் செய்பவர்கள் அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்படுவதோடு அவர் மீது சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும். செலவுகளுக்காக வழங்கப்பட்ட பணம், எவரேனும் ஒரு உத்தியோகத்தரிடம் செலவுகளுக்காக குறித்த தொகை பணம் வழங்கப்பட்டால் அவருக்கு வழங்கப்பட்ட மொத்த தொகையையும் எப்போதும் அவர் பணமாகவும் செலவு பற்றுச்சீட்டுகளாகவும் அல்லது 2மாக கணக்கு காட்டக்கூடியதாக அவர் இருக்க வேண்டும். காலத்துக்கு காலம் சரிபார்த்தல்கள் செய்யப்படுவது. பணம் என்பது குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கிரமமற்ற இடைவெளியில் எல்லா காசு முத்திரைகளும் முழுமையாக ஒப்பாய்வு செய்யப்படும். ஏனையவை குறித்த குறிப்பின்றி அல்லது எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்ட சில இனங்கள் மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை சோதனை சரிபார்த்தல் செய்யப்படும். இதை தொடர்பான விளைவுகள் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அறிவிக்கப்படும். காசு அனுப்புறதை பற்றி பார்க்க இல்லை. போலி நாணயத்தாள்களை பற்றி நான் சொல்லி தந்திருக்கிறேன். சரிதானே? கொழும்பில் நடக்குது, கொழும்புக்கு வெளியில் நடக்குது. 2 விதமாக பார்க்கணும். கொழும்பில் நடக்குது, தந்தவரை தெரியும் தெரியாது. கொழும்புக்கு வெளியில் நடக்குது, தந்தவரை தெரியும் தெரியாது. இந்த 4 சந்தர்ப்பங்களிலும் என்ன நடவடிக்கை? தந்தவரை தெரியும் என்றாலும் அவரை விடுவிக்கலாம். அவர் நல்ல நோக்கத்தோடு இதை செய்தார், அதாவது அவர் பிழையான நோக்கத்தோடு இதை செய்ய இல்லை என்று சொல்லி அவரை நன்கு அடையாளம் தெரியக்கூடிய விதமாக அவருடைய விவரங்களை பெற்றுக்கொண்டு அவரிடம் வாக்குமூலத்தை பதிந்து கொண்டு அவரை விடுவிக்கலாம்.
ஆனால் அந்த விவரங்களோடு குறித்த நாணயம் கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இந்த போலி நாணயத்தாள் பணியகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இந்த பகுதிகளை இவ்வளவுடையும் நாங்கள் இன்றைக்கு இந்த முதல் பகுதியோடு நிறைவு செய்து கொள்வோம். இந்த விடயத்துக்குள்ளே எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் இந்த அளவோடு ஒளிப்பதிவை நிறுத்திக் கொள்கிறேன்.